அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போறது சுஜா தேவி அப்படின்றவங்க எழுதின புத்தகம் தேவதை. அந்த புக்ல இருந்து சிறுகதைகள் தான் மேடம் சொல்ல போறாங்க. பிரேமா மேடம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்களும் நடுவுல பேசணும்னு நினைச்சு அவங்க நடுவுல ஒரு தலைப்பு கூட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். இடையில மறந்ததுனால திருப்பி பேச முடியல. ஐ திங்க் போன வருஷம் பேசுனதுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எதுவும் டாக் வரல, மேடம்க்கு வரல. இந்த வருஷம் முதல் 26ல முதல் உரையாடல் பார்ப்போம். கதையை ஆரம்பிக்கிறாங்க, பார்க்கலாம். மேடம், நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இந்த வாய்ப்புக்கு மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் நடத்தும் நிறுவனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த புத்தகமானது 17 சிறுகதைகளை கொண்ட புத்தகமாக இருக்கிறது. தேவதை அப்படின்றது. இதை எழுதிய ஆசிரியர் சுஜாதேவி ஞானசேகரன் அப்படின்றவங்க. இவங்க காவல்துறை உதவி ஆய்வாளராக இருக்கிறார்கள், பணியில் இருக்கிறார்கள். பணியில் இருக்கும் பொழுதே எழுதியிருக்கிற இந்த கதைகள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கதைகள் தான். ஆனா உளவியல் சார்ந்து பெண்கள், முக்கியமா பெண்களை மையமாக கொண்ட கதைகள் நிறைய இருக்குது. இதுல இந்த கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம், இதை நான் புத்தக கண்காட்சிக்கு சென்றிருந்த பொழுது அக்னி பாரதி என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு. அவர் இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்து, நிறைய புத்தகங்கள் நான் வாங்கினேன். விலை இல்லாமல் இந்த புத்தகத்தை கொடுத்து, மேடம் நீங்க நிறைய கதை படிப்பீங்கல்ல, இந்த எழுத்தாளர் நல்லா கதை படிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால இந்த புத்தகத்தை நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா 17 கதைகளுமே அப்படியே தொடர்ந்து வாசிக்கிற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது, சின்ன சின்ன கதைகளா இருந்தது. இந்த கதை புத்தகத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அணிந்துரை அப்படின்றத கொடுத்திருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். முன்னாள் காவல்துறை இயக்குனர், இன்னைக்கெல்லாம் IASக்கு பயிற்சியாளராக இருக்கிற முனைவர் சைலேந்திர பாபு IPS, அவர் அணிந்துரை கொடுத்து ரொம்ப வாழ்த்தி இருக்காரு. கூடுதல் காவல் ஆணையாளராக அப்பொழுது இருந்த மகேஸ்வரி அம்மா IPS, அவங்க அணிந்துரை கொடுத்திருக்காங்க. மருத்துவர் கோ நாராயணமூர்த்தி அப்படின்றவர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர், காளையார் கோவில்ல, அவர் அணிந்துரை கொடுத்திருக்காரு. இதுல சைலேந்திர பாபு சார் எப்படி இது அந்த சிறுகதை இலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்குன்றதையும் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காரு. இதுக்கு அடுத்தது மருத்துவர் கே பாலசுப்ரமணியம் அப்படின்றவரு, அவர் ஓய்வு பெற்ற மருத்துவர், இயக்குனர், துறை தலைவரா இருந்திருக்காரு. உடலியல், அது நம்ம சொல்வோம் இல்லையா, அந்த உடல் இயங்கியல்ல அவர் மருத்துவரா துறையில இருந்திருக்காரு. சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்றவர், மிகச்சிறந்த கவிஞரா. அவர் கவிதை பயிற்றுவிச்சிருக்காரு இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா குருவை மிஞ்சிய சிஷ்யன் ஆயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய வாழ்த்துறையில சொல்றாரு. அவ்வளவு நல்லா கவிதையும் எழுதுவாங்கன்னு. மணிவாசகர் பதிப்பகம் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்கு. இந்த புத்தகமானது 150 ரூபாய் விலை. பக்கம் 136 பக்கத்துல கிடைக்குது. இந்த புத்தகத்திலிருந்து தேவதை அப்படின்றது ஒரு கதை, 17 கதையில ஒரு கதை. அந்த கதையே தலைப்பா அந்த புத்தகத்துக்கு வச்சிருக்காங்க. சுயமரியாதை அப்படின்ற கதை முதல் கதையா வருது. அலாரம் அடிச்சது போல சரியா 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டா வசந்தி. எழுந்து வேக வேகமாக கொல்லப்புறம் போயிட்டு பல் துளைக்கிட்டு முகம் கழுவிட்டு, தொழுவத்துல 2 மாடு இருந்தது, அதை தூக்கி வெளியில கட்டிட்டு தொழுவத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு, முன்வாசலுக்கு சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அடுப்படியை சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு பூஜை அறையில விளக்கேத்தி டிஃபன் செய்து கொண்டிருக்கும் பொழுது பால்காரன் கொல்லப்புக்கத்துல வர்றான். அவன் பால்காரன் கூப்பிட்ட உடனே அங்க போயிட்டு பாத்திரத்தை கொடுத்து பாலை வாங்கி பாலை காய்ச்சி காபி போட்டு வச்சுட்டு எழுந்துக்கிறவங்களுக்கெல்லாம் பாலை கொடுக்கறதுக்குள்ள ஒவ்வொன்னா பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு வேகமா இந்த பெண் வசந்தி அப்படின்ற பெண்ணானவள் பணி செய்து கொண்டிருக்கும் போது தூங்கி எழுந்து வந்த சந்தியா, என்னக்கா நீங்க என்ன எழுப்பியிருக்கலாம்லக்கா, நீங்களே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. செல்லமாக கோபப்பட்ட அந்த சந்தியாவிடம், பரவாயில்லம்மா, எனக்கு முழிப்பு சீக்கிரம் வந்துட்டு, அதனால என்ன பண்றது, முழிச்சது சும்மா இருக்க முடியுமா, அதனால அதெல்லாம் பிடிக்காம இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன், நீ போய் முகத்தை கழுவிட்டு பிரஷ் பண்ணிட்டு வா, காஃபி குடி அப்படின்னு அவளுக்கு காஃபி கொடுக்கிறா. சந்தியா யாரு? இவளுடைய ஓர்படி. அந்த வீட்டில் முதல் மருமகள் வசந்தி, இரண்டாவது மருமகள் சந்தியா. முதல் மருமகளுடைய கணவர் பெயர் பாலகிருஷ்ணன். அவங்க இரண்டாவது மருமகள் சந்தியாவுடைய கணவன் பெயர் முத்துகிருஷ்ணன். முதல் மருமகளுடைய குழந்தைகள்
5ஆம் வகுப்பு படிக்கிறா காவ்யா. காவ்யா அப்படின்ற பொண்ணு. மகன் பரத் அப்படின்றவன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆனா ஒத்துமையா அக்கா தங்கச்சி மாதிரி ஓர்படி மாதிரியே இல்லாம அவ்வளவு நல்லா ஒத்துமையா இருக்கிறவங்க. மாமனார் கிடையாது, மாமியார் மட்டும்தான். மாமியாருக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது சின்ன மருமக. வீட்டுக்கு வர பணத்துக்கு கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறதெல்லாம் வசந்தி தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சந்தியாவுக்கு அவள் கணவருக்கும் வசந்தி மீது எப்பொழுதும் மரியாதை உண்டு. அழகான குடும்பம். ஆனா யார் கண்ணு பட்டதோ தெரியல, ஒரு நாள் ராத்திரி 10 மணி வரைக்கும் பாலகிருஷ்ணன், அந்த கணவன், மூத்தவளுடைய கணவன் பெயர் பாலகிருஷ்ணன், வரவே இல்லை. தெருவுக்கும் வாசலுக்கும் நடந்துட்டு இருக்கிறா. நடந்துட்டு இருக்கும் போது வந்து சந்தியாவும் சந்தியாவுடைய கணவன் முத்துகிருஷ்ணனும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வரலன்னு போன் பண்ணீங்களா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஆபீஸ்க்கு போன் பண்ணீங்களா? ஆபீஸ்க்கு போன் பண்ணேன், வாட்ச்மேன் 8 மணிக்கெல்லாம் போயிட்டேன்னு சொல்றாரு. பரவாயில்ல நீ பயப்படாதீங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு முத்துகிருஷ்ணன் வந்து கீழே இறங்கிட்டு வராரு. இறங்கி வரும் பொழுது ஒரு காவல் போலீஸ்காரன் வந்து வெளியில நிக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது பாலகிருஷ்ணன் வந்து வீடுங்களா அப்படின்றாரு. ஆமா எங்க அண்ணன் தான். என்னாச்சு அப்படின்னு பதட்டமா முத்துகிருஷ்ணன் கேட்டா, ஒண்ணும் இல்லப்பா, உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ அவருக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த பதட்டத்தை பார்த்து தனியா கூட்டிட்டு போய், தம்பி அண்ணன் ஸ்பாட் அவுட், அவர் மேல வேன் ஏறிடுச்சு, அதனால அந்த இடத்துலயே இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. மரண ஓலத்தில் அந்த வீடு மூழ்கியது. அனைத்தும் முடிந்து அந்த பிரச்சனை எல்லாம் வந்து இந்த அளவுக்கு சோகத்தை கொடுத்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு 3 மாசம் ஆச்சு. அந்த 3 மாசம் ஆன உடனே கணவனின் மரணம் வசந்தியை தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. எதிலும் ஒட்டாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே அப்படியே முடங்கி கிடக்குறா. சந்தியா தான் அக்கறையோட அந்த குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கிறா, வசந்தி எல்லாம் பாத்துக்கிறா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சந்தியாவோட உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தனர். ஒரு 3 மாசம் கழிச்சு இவங்க வந்ததுல வசந்தி வந்து கொல்லைப்புறம் துணி துவச்சிட்டு இருக்கிறா. சந்தியாவோட கணவர் கொல்லைப்புறம் பூச்செடிகளுக்கு தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த சந்தியாவோட சித்தி, அவங்க பேரு பரிமளம், வந்து மாப்பிள்ள வெயில்ல எதுக்கு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறீங்க, உள்ள போங்க, சாயங்காலம் ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல அத்தை, இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைக்குது, அதனால என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பணியை தொடர்ந்தார். சித்தி உள்ள போனாங்க. ராத்திரி சந்தியாவை தனியா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, என்ன சந்தியா, உங்க மூத்தார் இறந்துட்டாரு, இப்ப அவர் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா சித்தி, அவங்களுக்கு எங்களை விட்டா யார் இருக்காங்க, வேற யாரும் இல்லைல்ல, நாங்க தான் பாத்துக்கிறோம், அது எங்க கடமை தானே. அடி போடி பைத்தியக்காரி, இப்படியே உன் புருஷன் சம்பாதிக்கிறத ஊருக்கு கொடுத்துட்டு இருந்தா உன் பிள்ளைங்களை எப்படி கரை சேர்ப்ப? ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, நீ உன் புருஷன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தனி கொடுத்துன்னு போயிடு, அப்பதான் 4 காசு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றா சித்தி பரிமளம். சேச்சே, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. நான் வந்து வசந்தி அக்கா ரொம்ப நல்லவங்க, என் கூட பிறந்த அக்கா மாதிரி, அவங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு பதில் சொல்ற. என்ன சந்தியா இப்படி உலக விவரமே தெரியாம இருக்கிற? எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சுக்கோ. வசந்திக்கும் நடுத்தர வயசு, அவருக்கு புருஷன் இல்ல, உன் புருஷனுக்கும் சின்ன வயசு. அண்ணி மேல இருக்கிற பரிதாபத்துல ஏதாவது எக்கு தப்பா ஆயிட போகுது, நடந்துட போகுது. இதுக்குதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கூட பாரு, வசந்தி துணி துவச்சிட்டு இருக்கிறா. துணி துவச்சிட்டு இருக்கிறவ எப்படி இருப்பா? வேலை பார்க்கும்போது பொம்பளைங்களுக்கு துணி அப்படி இப்படி இருக்கும். அங்க போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் உன் புருஷன், அவளும் அதை வந்து கண்டுக்காத மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு சரியா படல அப்படின்னு பரிமளம் சொல்றா. சித்தி, வாய் கூசாம இப்படி பேசாதீங்க, என் கணவரை பத்தியும் எனக்கு தெரியும், வசந்தி அக்காவை பத்தியும் எனக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொல்றா. என்னவோமா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமே நீ தான் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். அந்த சவுத் சைட்ல பாஷை சொல்லுவாங்க, கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, சூதானமா இருந்துக்கணும் அப்படி சொல்றா. சந்தியாவுக்கு இந்த பேச்சு வந்து எரிச்சலா இருக்கு. சரி அதை விடுங்க சித்தி அப்படின்னு பேச்ச மாத்துறா. ஆனா தற்செயலாக அந்த பக்கம் வந்த வசந்திக்கு இது எல்லாம் கேட்டுட்டு மனசு அப்படியே நொந்து போயிடுது. இதையெல்லாம் நம்ம பொறுத்துத்தான் போகணும் போல இருக்கே அப்படின்னு தூக்கமே வரல, புரண்டு படுத்துட்டு நிம்மதியாவே உறங்க முடியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. 1 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல சந்தியாவுக்கு திரும்பி திரும்பி இந்த சித்தி பரிமளம் அடிக்கடி போன் பண்ணி இந்த சந்தியாவை வந்து மனசை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டான். அன்னைக்கு ராத்திரி முத்துகிருஷ்ணன் வந்து டியூட்டில இருந்து வராரு. தம்பி, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி கேக்குறா வசந்தி. சரிங்க அண்ணி, நாளைக்கு கட்டிடலாம் அப்படின்னு முத்துகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வந்த சந்தியா, இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வராரு, அதுக்குள்ள என்ன அவசரம், பொறுமையா கேட்கலாம்ல அப்படின்னு கேக்குறா. அவ்வளவுதான் வசந்திக்கு முகம் வாடிடுச்சு. இத பார்த்த வசந்தியோட மாமியார் சந்தியாவை முறைக்கிறாங்க. அதையெல்லாம் சட்டை பண்ணல.
மறுநாள் காலையில சந்தியா வசந்தி கிட்ட வந்து, இந்தா பணம், பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணம் வேணும்னா இனிமே என்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு பணத்தை கையில கொடுத்துட்டு போறா. சந்தியாவோட போக்குல இருந்த மாறுதலை பார்த்துட்டு வசந்தி அப்படியே மனசளவுல இடிஞ்சு போறா. அவர் உயிரோடு இருந்திருந்தா இந்த நிலைமை இருக்காது இல்ல. அவர் உயிரோடன்னு இருக்கும்போது சந்தியா எப்படி நம்மள பாசத்தோட மரியாதையோட பார்த்துட்டா. இன்னைக்கு இவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறதுனால நமக்கு மரியாதை கிடைக்கலையோ அப்படின்னு தனிமையில ரொம்ப அழறா. அன்னைக்கு சாயந்தரம் பசங்க வர்றாங்க, வசந்தியோட பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. வந்த உடனே, பாட்டி இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு அனுப்பலையா அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல சாப்பிடுறதுக்கான ஸ்நாக்ஸே வைக்கல. அப்படியா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கலையா அப்படின்னு சந்தியா கிட்ட கேக்குறாங்க மாமியார். என்ன சந்தியா, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வைக்கலையா? ஸ்நாக்ஸ் வைக்க மறந்துட்டா பசங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறா. இங்க மட்டும் என்ன கொட்டியா கிடக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு அப்படின்னு வெடுக்கா பேசிட்டு உள்ள போறா. இதை பார்த்த வசந்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டா. சனிக்கிழமை சாயந்தரம் சந்தியா, அந்த சின்ன மருமக, அவளுடைய கணவர், அவளோட குழந்தைகளோட வெளியே போயிட்டாங்க. வசந்தியோட மாமியாரும் கோவிலுக்கு போறேன்ட்டு போயிட்டாங்க. வசந்தி கிட்ட வந்த அவளோட மகள், அம்மா எங்களையும் எங்கேயாவது கூட்டிட்டு போறியாமா, வெளியே கூட்டிட்டு போறியாமா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 3 பேரும் இன்னைக்கு வெளியே தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியில கொஞ்சம் துணியை எடுக்கிறாங்க. உடனே பையன் வரான். என்னம்மா, நம்ம எங்கேயாவது டூர் போறோமா அப்படின்னு பையன் கேக்குறான். ஆமாண்டா கண்ணா, லாங் டூர் போலாம் அப்படின்னு சிரிச்சவ குழந்தைகளை வீட்டை விட்டு புறப்பட்டா. குழந்தைகளோட போயிட்டு, கணவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த நிலையிலும் ஒரு பெண் சுயமரியாதையை எழுந்து வாழக்கூடாது, சோத்துக்காக கூட சுயமரியாதையை இழக்க கூடாது அப்படின்னு, விற்க கூடாது, இந்த சுயமரியாதையை விற்க கூடாது அப்படின்னு வசந்திக்கு மனம் வந்து இடம் தரல. சென்னையில் உள்ள அவளோட தோழி லாவண்யா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்றா. உனக்கு தான் நல்லா சமைக்க தெரியும்ல, என் வீட்டுக்காரோட ஆபீஸ் கேன்டீன்ல நல்லா சமைச்சு கொடுக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ புறப்பட்டு சென்னை வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தோழி லாவண்யா அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கறா. உடனே கேன்டீன் ஆர்டர் எடுத்து தந்த உடனே இவ புறப்பட்டு, இன்னைக்கு யாரும் இல்லாத நேரத்துல ஒரு லெட்டரை மட்டும் எழுதி வீட்டுல வச்சுட்டு குழந்தைகளோட புறப்பட்டுட்டா. குழந்தைகளோட சென்னைக்கு போற பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு கண்டக்டர் கிட்ட சென்னைக்கு 3 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப பின்னால இருந்து ஒரு குரல், 3 இல்ல 4 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேக்குது. திரும்பி பார்த்தா வசந்தி அவங்க மாமியார் இருக்கிறாங்க. அவங்க மாமியார் வந்து, அத்தை நீங்க இங்க அப்படின்னு பேச்சு வராம அப்படியே திக்கி திணறி பேசுறா. என்ன வசந்தி பாக்குற, நீ எங்கேயோ போக போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா எங்கன்னு தான் தெரியாம இருந்தேன், அதனால குழம்பிக்கிட்டு இருந்தேன், உனக்கு முன்னாலேயே நான் வந்து தயாரா தான் இருந்தேன். இல்லைங்க அத்தை, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு தான் வீட்டை விட்டு புறப்பட்டேன். கையில 4 காசு இருந்தா மரியாதை தானா நம்மள தேடி வரும், அதுக்குள்ள நம்ம சுயமரியாதை தேஞ்சு போயிடக்கூடாது இல்ல அத்தை, அதனாலதான் அத்தை போறேன், நீங்க இந்த முடிவை ஏன் வந்து என் கூட வந்து கஷ்டப்படணும் அத்தை அப்படின்னு. வயசாயிட்டா சோத்துக்காக கூட நானும் சுயமரியாதை இழந்து வாழணுமா, சுயமரியாதை இழந்து நான் வாழணுமா வயசாயிட்டா? நீ சாப்பிடுற கஞ்சில ஒரு வாய் எனக்கு கொடு போதும், நானும் சந்தோஷமா உன்னோட நிழலிலேயே உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னதும் கதறி அழுத வசந்தி மாமியாரை கட்டி கொண்டாள், கட்டி தழுவி கொண்டாள். சென்னை நோக்கி புறப்பட்ட அந்த பேருந்தில் சுயமரியாதை 2 பெண்களின் ரூபத்தில் பெருமிதமாய் பயணம் செய்தது அப்படின்னு எழுத்தாளர் வந்து இந்த கதையை முடிக்கிறாங்க. இளம் விதவைகளுக்கு எப்படி வந்து உறவினர்களால் எப்படியான ஒரு ஒரு நிலைமை இருக்கு, எப்படியெல்லாம் பாக்குறாங்க அப்படின்றத ரொம்ப சிறப்பா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு கதை. ஒரு பெண் சித்தி கிட்ட வளர்றா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணானவள் சித்தி கிட்ட வளர்றா. சித்தின்னா அவங்க அம்மா அப்பா திருமணம் பண்ண சின்னம்மா கிட்ட வளர்றா. சின்னம்மா, ஜாமான்லாம் தேய்ச்சிட்டேன், ஒளி விளக்கு இந்த கதையுடைய தலைப்பு, ஸ்கூலுக்கு கிளம்ப வா அப்படின்னு சின்னம்மாட்ட பர்மிஷன் கேட்கிறா. ஏய், இம்மட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போற, கேன்ல 2 வாளி தண்ணி இறைச்சி வச்சுட்டு அப்புறமா போ அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மா சொல்றா. வீரம்மாள் அப்படி சொன்ன உடனே, வீரம்மா சித்தியோட பேரு, நாச்சியார் அந்த பொண்ணோட பேரு. அமைதியாக நீர் இறைக்க சென்றாள் 10வது படிக்கும் நாச்சியம்மா. அவங்க அம்மா இறந்ததும் அவளை கவனித்துக் கொள்றதுக்காக அப்பா முருகேசன் பக்கத்து ஊரை சேர்ந்த வீரம்மாவை கட்டிக்கிட்டாரு. வீரம்மாவுக்கு புவனா அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்கு, 3ஆம் வகுப்பு படிக்குது அந்த குழந்தை. இவ 10ஆம் வகுப்பு படிக்கிறா. அந்த புவனா மேல இவளுக்கு ரொம்ப ஆசை, புவனாவுக்கும் இவ மேல ரொம்ப பாசம். அப்பா இவளுடைய குலதெய்வம் மாதிரி அப்பா மேல இவளுக்கு ரொம்ப பாசம். அந்த கொண்டாடுற அப்பாவுக்காக எவ்வளவோ இதெல்லாம் பொறுத்துக்கிறா.
ஏத்தா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, நீ என்ன கிளம்பாம நிக்கிற தாயி, போடா தாயி, போய் பள்ளிக்கூடம் போ அப்படின்னு அப்பா சொல்றாரு. அங்க வந்த முருகேசன் அந்த அப்பா பேரு. ஆமா, இப்ப இவ படிச்சுதான் ஜில்லா கலெக்டர் ஆக போறா அப்படின்னு சித்தி முணுமுணுக்கிறா. ஆமாண்டி, என் மவ நல்லா படிச்சு இந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா தான் வருவா, பாரா வரப்போறா பாருடி அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஆனா தன்னால சண்டை அப்பாவுக்கும் சித்திக்கும் வந்துருமோ சின்னம்மாவுக்கும் அப்படின்ட்டு, இல்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தண்ணி இறைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறா. நாச்சியார் இந்த மாதிரி சொல்ல அப்பா கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறா. ஸ்கூலுக்கு அப்புறம் போய்க்கலாம்ப்பா, எந்த கஷ்டமும் இல்லப்பா அப்படின்னு. நாட்கள் உருண்டோடியது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வருது. சின்னம்மா, இன்னைக்கு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு, நான் போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. சிவகங்கைக்கு போன உங்க அப்பா வந்த பிறகு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. போய் பார்க்க கூட விட மாட்டேன்றாங்க. சின்னம்மாவை மறுத்து பேசுறதுக்கு இவளுக்கு முடியாது. அதனால சரின்னு வீட்லயே இருக்கா. இவளுக்கு ஒரு தோழி ராஜேஸ்வரின்னு, அந்த தோழி போய் பார்த்துட்டு வந்து, இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தேன், உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னாங்க, நீ தான் நம்ம ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு, பாஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி தோழி சொன்ன உடனே சந்தோஷமே தாங்கல. போயிட்டு அப்பா அம்மாவை வர சொல்லியிருக்காங்க. சின்னம்மா சின்னம்மா, எங்க பள்ளிக்கூடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன இப்போ? சின்னம்மா, இந்த விஷயத்த அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேனே. அப்பாவோட அம்மா அங்க பக்கத்துல இருக்கிறவங்க, எவ்வளவு வேலை இருக்கு, நான் ஒத்த ஆளா செஞ்சுட்டு இருக்கிறேன், நீ போய் இதுக்காக அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை கூட பகிர்ந்துக்க கூட அந்த இடத்துல வந்து அனுமதி கிடைக்கல. என்ன பண்றதுன்னு பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சுட்டா நாச்சியா. ஏத்தா நாச்சியார், எங்கிட்டு இருக்கா ஆத்தா அப்படின்னு அப்பா கொல்லை பக்கம் இருந்து வராரு. நாச்சியாவை பார்த்துட்டு, ஏதா உங்க பள்ளியிலேயே நீதான் நிறைய மார்க் வாங்கியிருக்கியாமே உங்க பள்ளிக்கூடத்துல, இப்பதான் ராஜேஸ்வரி சொல்லுச்சு, வாடாத்தா உங்க வாத்தியார் அம்மாவை வர சொல்லி இருக்காங்களாமே, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மகளை அழைக்க, அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல சித்தி முறைக்கிறது கூட பொருட்படுத்தாம இந்த பொண்ணு அப்பா கூட பள்ளிக்கூடத்துக்கு போனா, அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற தலைமை ஆசிரியை இந்த பொண்ணை நல்லா மேக்ஸ் எடுத்து படிக்க சொல்லுங்க, என்ஜினியர் ஆகலான்றாங்க, இல்ல சயின்ஸ் எடுத்து படிக்க சொல்லுங்க, டாக்டர் ஆகலாம் அப்படின்றாங்க. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா, ஆனா என் புள்ள வந்து ஜில்லா கலெக்டர் ஆகணும், அதுக்கு என்ன தகுந்தாப்புல படிப்போ அந்த படிப்பை படிக்க வைங்கம்மா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப நெகிழ்ந்துட்டார். அப்பாவுக்கு அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது, ஆனா இந்த பொண்ணுக்கு நல்லா படிப்பு வருதுன்றதுனால ஜில்லா கலெக்டர் ஆகணும், ஜில்லா கலெக்டர் ஆக போறாளான்னு கேட்ட அந்த சின்னம்மா முன்னால, இந்த பொண்ணு ஜில்லா கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையை வெளியிட்ட உடனே அந்த தலைமை ஆசிரியர் அவளுக்கு 11ஆம் வகுப்புல சேர்த்துக்கிட்டாரு. அந்த பொண்ணை வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் எல்லாம் கொடுக்குறாரு. ஒரு நாள் பள்ளி முடிச்சுட்டு நாச்சியார் வீட்டுக்கு வந்தா, ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டா. அப்பத்தா, ஏத்தா நாச்சியா, அவங்க அப்பா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டான், பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான் தண்ணி பாய்ச்சும் போது காட்டுல அப்படின்ன உடனே அதிர்ச்சியில அப்படியே மயங்கி விழுந்துட்டா. என்ன பண்றதுன்னே தெரியல, காரியம் எல்லாம் முடிஞ்சது, வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டாச்சு. சின்னம்மா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அவளுக்கு படிப்பு மீது இருந்த மோகம் என்ன பண்றதுன்னே தெரியல. சின்னம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலைன்னாலும் அந்த தோழி ராஜேஸ்வரி மிகவும் உதவி செய்யறா. வீட்டில் இருந்தபடியே அந்த +1 +2 படிப்பை வந்து படிக்கிறதுக்கான உதவியை வந்து தலைமை ஆசிரியர் செய்யறாங்க. +2க்கு மறுநாள் பரீட்சை வரப்போகுது. அவங்க அப்பத்தாவும் அத்தையும் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு, அத்தா, என்னத்தா நாச்சியா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அப்பத்தா, ஐயா எப்படி இருக்காங்க அப்படின்னு. என்னத்தை சுகமா இருக்கியாளே அப்படின்னு அத்தையும் கேட்கிறா. ஆத்தா வா, இங்கிட்டு வந்து உட்காரு, உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்குப்பா, எல்லாம் சுகமா இருக்கும்ட்டு பக்கத்துல உட்காந்துட்டு, உங்க சின்னம்மாவோட உறவுக்காரவங்க சிவகங்கையில இருக்காங்க, அவங்களு நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரப்போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தலையில இடி விழுந்தா மாதிரி ஆயிடுச்சு. என்ன அமைதியா இருக்க, நான் கஷ்டப்பட்டு நல்ல இடமா தேடி கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சின்னம்மா சொல்றாங்க. அது வந்து சின்னம்மா, நான் வீட்டுல இருந்தே படிச்சுட்டேன், நாளைக்கு 12ஆம் வகுப்பு எக்ஸாம் நடக்குது, என்ன பரீட்சை எழுத விடுங்க, நான் நல்லா படிச்சு வேலைக்கு போனா நம்ம கஷ்டம்லாம் தீந்துரும்ல, எனக்கு வந்து அனுமதி கொடுங்க சின்னம்மா அப்படின்னு கெஞ்சுறா. ஆமா, நீ வேலை செஞ்சு நான் இந்த வீட்டுல அடுப்பெரிய போவதாக்கும், மரியாதையா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் வீடு போற வழியை பாரு, அதை விட்டு போட்டு படிக்கிறேன் பரீட்சை எழுதுறேன்னு உளறிட்டு இருக்காத அப்படின்னு திட்டுறாங்க அந்த அம்மா. அழுது கொண்டே உள்ள போயிட்டா. காலையில எழுந்து பார்த்தா வீடு முழுக்க தேடியும் நாச்சியாவை காணவில்லை. ஏ பூனா, உன் அக்காளை பாத்தியா அப்படின்னா, இல்லம்மா அப்படின்னு தங்கச்சி. எங்க போனா இவ அப்படின்னு பக்கத்து வீட்டுல எட்டி பார்த்து எல்லார்ட்டையும், சாந்தி அக்கா நாச்சியா வந்தாளா, அத்தாச்சி உன் மூத்த மவ மதுரைக்கு போற பஸ்ல ஏறினா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், மருதுன்றவன். அப்படியா, கூட ஒரு இளவட்ட பயலும் இருந்தான், ஆனா அவன் மூஞ்சியத்தான் சரியா பார்க்கல நானு அப்படின்னு சொல்றாங்க. அத்தாச்சி, நான் பார்த்தேன், கூட ஒரு இளவட்ட பையன் இருந்தான், மதுரை பஸ்ல ஏறினான்னு சொன்ன உடனே
இவ யாரையோ இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பேரை இந்த பெண்ணுக்கு சுமத்திடுறாங்க. இது இப்பெல்லாம் நடந்தது. வேற எவனையோ எடுத்துட்டு போய் இப்படி என் மானத்தை வாங்கிட்டாளே அப்படின்னு புலம்புறா. உறவினர்கள்லாம் அந்த சின்னம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. வருடங்கள் ஓடி போச்சு. வழக்கம் போல கார்த்திகை மழையில வெள்ளம் அடிச்சு அந்த இடைய மேலூர் அப்படின்ற கிராமமே அழிஞ்சு போச்சு. பயிரெல்லாம் அப்படியே நாசமாய் போச்சு. ஊர் மக்களை எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துல தங்க வச்சிருக்காங்க. வீரம்மாவும் அவளுடைய நிலமும் அவளுக்கும் மொத்த நஷ்டமாயிடுச்சு. அவளும் அவளுடைய மகளும் போய் அந்த பள்ளிக்கூடத்துல தங்கியிருக்காங்க. அப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம இனிமேலு, இந்த எகிட்டுல இருந்து நம்மள யார் கரை தேய்க்க போறாங்க, என் வயசு பிள்ளைய நான் எப்படி கரை தேய்க்கிறதுன்னு இவ்வளவு அழுதுகிட்டு இருக்கா. எல்லாரும் இனிமேல் என்ன பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், பயிர் நல்லா விளைஞ்சிச்சு, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சுன்னு பார்த்தா இப்படி பாழா போச்சே அப்படின்னு எல்லாரும் புலம்புறாங்க. வேகமா ஒருத்தர் ஓடி வராரு. கலெக்டர் வராங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது நம்ம கஷ்டத்தை கலெக்டர் கிட்ட சொல்லி வாழ வழி கேட்கணும்னு எல்லாரும் காத்திருக்கிறாங்க. வெள்ளை நிற காரில் வந்து இறங்கிய கலெக்டரை அனைத்து அதிகாரிகளும் சூழ்ந்து வரவேற்றனர். பள்ளிக்குள் நுழைந்த அந்த கலெக்டர் அம்மா வந்து அனைவரையும் பார்த்து கையெடுத்து, அம்மா எங்க விளைஞ்ச நிலமெல்லாம் பாழா போச்சுமான்னு கும்பிட்டவங்க சொன்ன உடனே, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வீடு வாசலை இழந்து நிக்கிறோம்மா, சோறை வாங்கி பாக்கெட் பொட்டலம் சோறை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க இங்க தங்கி இருக்கிறோம்மா, எங்களுக்கெல்லாம் ஒரு வழியை ஏற்படுத்துமா, வழியை சொல்லுங்கம்மா அப்படின்னு அவளை சுத்தி கதறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க எல்லா பிரச்சனையும் அரசாங்கம் தீர்த்து வைக்கும். இடிந்த வீடுகளை எல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன். பயிர்கள் எல்லாம் சேதமானதுக்கு உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துல சொல்லி இருக்கு. எல்லாம் வந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு பெரியவர் எழுந்தாரு. இப்படித்தான் எல்லா அதிகாரிகளும் வந்து சொல்லிட்டு போவீங்க, உங்க நிவாரணம் கிடைக்க நாங்க பல காலம் காத்திருக்கணும், அதுக்குள்ள எங்க நிலைமையை நினைச்சு பாருங்க, எங்கள ஒருத்தரா நினைச்சு பாருங்கம்மா, எங்கள ஒருத்தரா நினைச்சு பேசுங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. சொன்ன உடனே, உங்க வேதனையை புரிஞ்சு உங்களில் ஒருத்தியாத்தான் நான் பேசுறேன் வீரமுத்து பெரியப்பா, வீரமுத்து பெரியப்பா உங்கள ஒருத்தியாதான் நான் பேசுறேன் அப்படின்னு கலெக்டர் சொன்ன உடனே, கலெக்டருக்கு என் பேர் எப்படி தெரியும், அது என்ன உறவு முறை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு பின்னால இருந்த அதிகாரிகள்லாம் சலசலக்கிறாங்க. அவங்க கிட்ட திரும்பிய கலெக்டர், ஆமா எல்லாரும் என்னோட உறவுகள் தான், நானும் இந்த ஊர்க்காரி தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஓரமாக உற்று பார்த்து கொண்டிருந்த வீரம்மா கிட்ட போறாங்க. எப்படி இருக்கீங்க சின்னம்மா, நான் தான் உங்க மூத்த மகன் ஆச்சியா, நீங்க எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணது பிடிக்கல, எப்படியாவது படிச்சு அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக பரீட்சை எழுத கிளம்புனேன். எங்க எச்சம் எங்க தலைமை ஆசிரியரோட பையன் தான் வந்து என்ன வண்டி ஏத்தி அந்த பரீட்சை எழுதுறதுக்கு உதவினான். ஆனா நான் அவரோட சென்றதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. பார்த்துட்டு நீங்க அனைவரும் நான் ஓடி விட்டதா பேசிட்டீங்க. அதனால நான் திரும்பி வர முடியல. எங்க தலைமை ஆசிரியர் உதவி செஞ்சு நான் படிச்சு ஹாஸ்டல்ல தங்கி இன்னைக்கு உங்க முன்னால கலெக்டரா வந்து நிக்கிறேன். என்னோட அந்த தங்கை போனாவை இழுத்து அணைச்சு முத்தமிட்டுட்டு எங்க அப்பாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றிருக்கேன். மழை வெள்ளத்தில் மிதந்ததை விட இப்போது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. என்னைய மன்னிச்சுடுத்தா, உன் படிப்பை நான் வீணடிக்க பார்த்தனே, அப்படி ஒரு பாவம் செஞ்சதுனால்தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன், திங்க சோறு இல்லாம தவிக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு நாச்சியாரை கட்டிக்கிட்டு அந்த சின்னம்மா அழுகுறாங்க. அழாதீங்க சின்னம்மா, நான் தான் வந்துட்டேன்ல, இனிமேலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா இல்லாத போதும் என்னை ஆதரிக்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் நினைச்சிருக்கீங்க. உங்க சூழ்நிலையில யார் இருந்தாலும் இப்படித்தான் செஞ்சிருப்பாங்க, இதைத்தான் செஞ்சிருப்பாங்க, அது ஒன்னும் வருத்தம் இல்ல, கவலைப்படாதீங்க. இப்ப என் கல்யாணத்தை நீங்க நடத்தி வைங்க, நல்லபடியா நடத்தி வைங்க என்று கூறி அங்கிருந்த உறவுகளை பார்த்து, ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டையே வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது கல்வி மட்டும்தான். தயவு செய்து அதுக்கு தடை இல்லாமல் எல்லோருக்கும் கல்வியை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த மக்கள் ஒரே மனசோட அதை ஏற்றுக்கொண்டார்கள். இருண்டிருந்த எங்க மனசுல எல்லாம் படிப்பு அப்படின்ற ஒளி விளக்கை ஏத்தி வச்ச ராசாத்தி அப்படின்னு கைகளால திருஷ்டி கழித்தாள் வீரம்மாள். ஆம், இருண்டிருந்த கிராமத்தில் ஒளி விளக்காய் ஜொலித்தாள் கலெக்டர் நாச்சியார் அப்படின்னு இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இதுல சின்னம்மா அப்படின்னா அவங்க பண்ற கொடுமை, ஆனா அதை வந்து ஒரு நேரடியாக அவங்களோட பொறுப்பை முடிக்கிறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க அப்படின்றது, ஒரு பையனோட போனோம்னா அதை எப்படி தப்பா அந்த கிராமத்துல பேசுவாங்க, அதுக்காக தவிர்த்தது அந்த தலைமை ஆசிரியர். அவ்வளவு பொறுப்பா இந்த படிக்கிற பொண்ணு இதை நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக அந்த தோழி ராஜேஸ்வரி செய்த உதவி, தலைமை ஆசிரியர் செய்த உதவி, இப்படி எல்லாம் வந்து ரொம்ப அழகா இப்படியான சில இதை வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கலெக்டர் ஆனாங்களோ இல்லையோ, நிறைய ஆசிரியர்கள் இப்படி எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க பிள்ளைகளை எல்லாம். அதனால இந்த கதை எனக்கு பிடிச்சது.
போருமா சார்? நீங்க வேற எதுவும் என்னன்னு சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார்? நேரம் இருந்ததுன்னா இன்னும் சின்னதா கூட சொல்றதுன்னு தான் சொல்லலாம். சொல்லலாமா? ஓகே ஓகே சார், ஓகே. அடுத்த கதை கனவு காதலன் அப்படின்ற ஒரு கதை. கனவு காதலன் அப்படின்றதுல ஒரு பொண்ணு வந்து அக்கா தங்கச்சி. அந்த அக்கா வந்து தங்கச்சிக்கு வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்றாங்க. அவங்களுக்கு மிதுளா அப்படின்னு பேரு, தங்கச்சி பேரு. அக்கா பேரு அபிநயா. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ண உடனே, ஏய் நிச்சயதார்த்தம் கூட நடக்கல, பொண்ணு பார்க்க வரும்போதே கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா. தன்னையே தன்னோட கண்ணாடியில பார்த்துட்டு இவ்வளவு நல்லா இருக்கமே அப்படின்னு நினைச்சுக்கிருவா. அவங்க அத்தை சாரதா அப்படின்னு பேரு. அபிநயாவுக்கும் அந்த மிதுலாவுக்கும் அத்தை. ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை வந்து ரொம்ப ஆசையா வச்சுக்குவாங்க. அவங்க கணவனை இழந்த பிறகு இந்த அபிநயா வந்து அத்தையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா கிடையாது இந்த பிள்ளைகளுக்கு. அப்பா ரொம்ப நல்லா ஆசையா பாத்துக்கிருவாரு. அப்படி பாத்துக்கும் போது இந்த பொண்ணு பார்க்க வந்தவங்க உள்ள கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வாமா, பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு பாக்குறதுக்கு வந்துட்டாங்கன்னு உடனே காஃபி கொடுத்து தங்கச்சியை கூட்டிட்டு இந்த அக்கா வந்து அந்த சபைக்கு வருவாங்க. அந்த சபைக்கு வந்த உடனே அந்த நாத்தனார் ஒருத்தர் சுமத்தின்னு இருப்பாங்க. மாப்பிள்ள பார்த்த உடனே பொண்ணு ரொம்ப பிடிக்கும். அது யாரு, கூட்டிட்டு வரவங்க யாருன்னா என்னோட மூத்த மக. மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள வந்து வேற ஒருத்தைய காதலிச்சு அவளோட போயிட்டான். அதனால கல்யாணம் நின்றுச்சு. வயசாகுது, தங்கச்சிக்காவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவ முயற்சி எடுத்திருக்கா. நாங்களும் வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்க்கலான்னு இருக்கோம். அப்படியே வந்து அது இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு முகத்திலேயே தெரியும்ல, அப்படி ஒரு அலட்சியமா அவளை வந்து பார்ப்பாங்க. ரொம்ப கூனி குறுகிடுவா, என்னோட தப்பு இதுல என்ன இருக்கு, ஆனா என்ன வந்து மக்கள் வந்து இப்படி நினைக்கிறாங்களே அப்படின்னு அந்த அக்காவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. அத்தை வந்து அவங்கள தேத்துவாங்க, இதுல உன்னோட குறை என்ன இருக்குமா, நீ அதிர்ஷ்டக்காரி, நீ பிறந்த பிறகுதான் அப்பாவுக்கு வந்து ஹெட்மாஸ்டர் ப்ரமோஷன் கிடைச்சது. நான் கணவன் இல்லாம கஷ்டப்படுறேன், என்னோட மகன் வீட்டுல என்ன சரியா பாத்துக்கல, நீ என்ன கூட்டிட்டு வந்து வச்சு ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, இப்படி தங்கச்சியை வளர்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ட்டு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கு, நீ நல்ல பொண்ணு, உனக்கு உன்னுடைய நல்ல மனசுக்கு நல்லா நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை ஆறுதல் படுத்துவாங்க. இந்த பெண் ரெண்டாவது பெண்ணுக்கு திருமணம் ஆயிட்டு பிரெக்னன்ட் ஆயிடுவா. 7வது மாசம் அவளுக்கு வளக்காப்பு பண்றதுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமா இந்த வீட்டுல வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஏற்பாடு பண்ணி வளக்காப்பு எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அக்கா வந்து வலை போடுறதுக்காக, வளையல் போடுறதுக்காக வருவாங்க. வந்த உடனே அந்த நாத்தனார் சுமதின்றவங்க, இது தலைப்பிரசவம், ராசியானவங்க தான் போடணும், புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவா. அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சங்கடமா இருக்கும், அக்காவை வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மணவரை வரைக்கும் வந்து கழுத்துல தாரி அதெல்லாம் ஏமாற்றியவனை வந்து நிந்திக்காம பார்ப்பறவெல்லாம் நம்மளையே குறை சொல்றாங்களேன்னு தாங்கிக்கவே முடியாது அவளுக்கு. அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவா. நீ வந்து இதையெல்லாம் நினைச்சு கஷ்டப்படக்கூடாது, நிம்மதியா படுத்து தூங்கு, மனசுக்கு உன்னை பூ மாதிரி தாங்குற ஒருத்தன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை சொல்லுவாங்க. அவங்க அது மாதிரி ராசியானவங்க போடணும்னு சொல்லும் போதே பதில் சொல்றதுக்கு அத்தை போவாங்க. ஆனா அந்த அப்பா வந்து தடுத்துருவாரு, ஒண்ணு சொல்ல வேண்டாம் அப்படின்னு தடுத்துருவாரு. அப்போ மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் இவ வந்து டைரி எழுதுவா. அப்படி என்னவோ தெரியல, மணவரை வரைக்கும் இந்த மாதிரி போயிட்டு நம்மளுக்கு திருமணம் நடக்காதா, நமக்கு பிடிச்சவன் நம்மளுக்கு கணவனா வரமாட்டானான்னு வேதனைப்பட்டவர்களுக்கு மனசுல திடீர்னு கல்லூரியில தான் படிக்கும் போது படித்த முகுந்தன் அப்படின்றவரோட ஞாபகம் வரும். ஒரு நாள் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுது, அவர் தன்னோட ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து விடுறாரா. நான் பெரிய இடத்து பையன், அந்த பையனை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க இவங்க அபிநயா. ஆனா அவன் மேல வந்து ஒரு பாசம் இருக்கும், இவ்வளவு நல்லா இருக்கான், இவ்வளவு நல்ல ஆசையா வந்து பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ரிப்பேருக்கு அனுப்பிட்டு இவளோட 2 வீலரை தன்னோட 2 வீலர்ல கொண்டு வந்து கரெக்டா வந்து காலேஜுக்கு வந்து விடணும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. திடீர்னு ஏன் இவன் ஞாபகம் வருது நம்மளுக்கு, அவன் எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பான், பெரிய தொழிலதிபர், அதனால தப்பா வந்து நம்ம வந்து பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாதுன்னு கல்லூரி நாள்ல அவன்கிட்ட பேசக்கூட மாட்டான். ஆனா இத்தனை நாள் கழிச்சு ஏன் இந்த ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் வந்து இவளுக்கு தோணும், அவன் எங்கேயாவது வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பான் அப்படின்னு அவனோட கல்லூரியில் படித்த இனிய நினைவுகளை எல்லாம் அசை போட்டுக்கிட்டே தூங்குறான். ஆனா மனசு சோர்ந்து போகும்போதெல்லாம் அடிக்கடி அவனை நினைத்துக் கொள்வாள். அந்த மனக்குமுறலை வந்து டைரியில எழுதி வைப்பாள். அபிநயாவுக்கு தொடர்ந்து இந்த டைரி எழுதும் பழக்கம் இருக்கு. வெளியில் சொல்ல முடியாத அத்தனை விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள அந்த டைரி தான் அவளுக்கு வந்து உதவி செய்யுது. அப்படி இருக்கும்போது அத்தை வந்து ஒரு நாள் வராங்க, எழுந்துரு நம்ம கோவிலுக்கு போலாம், நேத்து தான் தைப்பூசம் அத்தை, இன்னைக்கு எதுக்கு கோவிலுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா,
ஏன் இன்னைக்கு போனாலும் சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு, கோயில்ல தான் இருப்பாரு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. நீ முதல்ல வந்து வா அப்படின்னு. அப்படியே வருவா. போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. பழைய புடையில போனா என்ன சாமி கோச்சுக்குமா? உள்ள விடாதா? அப்படின்னு கேட்பா. நீ போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. வெளியே போகும்போது பொம்பளை பிள்ளைங்க நல்லா பளிச்சுன்னு போகணும் அப்படின்ட்டு போயிட்டு அவளை வந்து நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்வா. கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு கருவறையில இருந்து வெளியே வரும்போது அத்தைக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்திருப்பாங்க. அந்த பெண்மணியோட அத்தை வந்து பேசிட்டு இருக்கும் போது, அபி நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வா, நான் பேசிட்டு இருக்கேன் அவங்களோட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அபி அபி அந்த அபிநயாவை வந்து அபின்னு கூப்பிடுவாங்க. பிரகாரத்தை சுத்தும் போது தம் பின்னால யாரோ வர்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து திரும்பி பார்த்தா முகுந்தன் மாதிரி இருக்கு. ஐயையோ பக்கத்துல வந்தவன் ஹாய் அபி எப்படி இருக்க அப்படின்னு வேற கேட்பான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. உச்சில இருந்து பாதம் வரைக்கும் ஏதோ ஒண்ணு படபடன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். என்ன கனவா நனவா? நம்ம நினைச்சோம் இப்படி வந்திருக்கானே அப்படின்னு. நான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க இங்க அப்படின்ன உடனே, ஒண்ணும் இல்ல அபி, இந்த ஊர்ல தான் நான் கட்டிக்க போற பொண்ணு இருக்கா. அவளை பார்க்கத்தான் வந்திருக்கேன். அப்படின்னா உங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு. அதை ஏன் கேட்கிறேன், நான் காதலிச்ச பொண்ணு கிட்ட காதலை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. அவ நான் கனடால இருந்தேன். இப்பதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிய வந்தது. அதனால என் காதலை அவள்கிட்ட சொல்லிட்டு சம்மதம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். ஓ இவன் ஒரு பொண்ணை வேற காதலிச்சிருக்கானா, நம்ம போய் இப்படி மகிழ்ந்துட்டோமே இவன் வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நெஞ்சு அடைச்சது மாதிரி இருந்தது. தேவையில்லாம இவனை பத்தி கனவெல்லாம் வேற நம்ம கண்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிறா. வேற ஒரு பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டிய காதலை வந்து சொல்றதுக்கு வந்திருக்கான், நம்ம இந்நேரத்துக்கு இப்படி இருக்கமே அப்படின்னு. என்ன அப்படி அமைதியா இருக்க, எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம சந்திச்சிருக்கோம், எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, உங்க திருமணத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீ இல்லாம எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அவன் முகத்தை பார்த்த உடனே, கல்யாண பொண்ணு இல்லாம கல்யாணம் நடக்குமா அபி அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஐயோ கடவுளே, இவன் சொன்னது நிஜமா? ஐ லவ் யூ அபி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான். அப்படியே வந்து இவளுக்கு, அத்தை இவர் முகுந்தன் என் கூட படிச்சவரு வந்து வந்து அப்படின்னு பயத்தோட அத்தையை பார்த்து சொல்ல, நீ எதுவும் சொல்ல வேணாம் தங்கம், எனக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு உன்னை இங்க அழைச்சுன்னு வந்ததுக்கு காரணமே உங்க திருமணத்தை நிச்சயம் செய்யறதுக்கு தான். இதோ இருக்காங்களே, இதுதான் முகுந்தனோட அம்மா. இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு ஐயர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அபிநயாக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே இது கனவா நனவா? இது இது எப்படி வந்து உங்களுக்கு கிடைச்சது அத்தை அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு கோகிலா கிட்ட இவரை பத்தி விசாரிச்சேன். கடவுள் சித்தம், அவருக்கும் உன் மேல விருப்பம் இருந்தது தெரிய வந்தது. அவரிடம் பேசி அனைத்தையும் வந்து சொன்னேன். அவங்க குடும்பமும் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால உன்னோட டைரிய படிச்சேன். உன்னுடைய தோழி உதவி செஞ்சா, உன் ஃப்ரெண்டு கோகிலா வந்து இவருடைய விலாசத்தை கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. நான் போய் பேசினேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து இந்த முயற்சியை செஞ்சேன். வா, உனக்கு வந்து இது வந்து சர்ப்ரைஸா இருக்கணும்னு இப்படி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அங்க அபிநயாவோட அப்பா சுந்தரேசன், தங்கை மிதுலா, அவருடைய கணவர் எல்லாரும் இருக்கிறாங்க. நிச்சயதார்த்த பத்திரிகையை ஐயர் வாசிக்க ஆரம்பிச்சார். தன் பெயரும் முகுந்தன் பெயரும் பத்திரிகையில் சேர்ந்து வாசிக்க சந்தோஷத்தில் திக்கு முக்காடினாள் அபிநயா. அருகில் இருந்த மிதுலா தங்கையும் அபிநயாவை கட்டி கொண்டு அணைத்ததில் ஆனந்த கண்ணீர் விட்டாள். தன் கனவு காதலனை கரம் பிடிக்க போகும் சந்தோஷத்துல அபிநயாக்கு முகமெல்லாம் பூத்திருந்தாள். இத்தனை நாளாக யாரை பார்க்கணும்னு ஏங்கினாலோ அவன் பக்கத்துல இருந்தாலும் நாணத்தில் தலை சாய்ந்து இருந்தால் இந்த அழகிய தேவதை. உண்மையான நேசம் அப்படின்றது எத்தனை ஆண்டுகளை தாண்டியும் அந்த உள்ளங்களை இணைத்து இருக்கிறது. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறதுன்னு. ஆனா திருமணம் நிச்சயமாக இந்த கோவில் அபிநயாக்கு ஒரு சொர்க்கமா தான் தெரிஞ்சது. இனிமேல் அவளுடைய வாழ்வெல்லாம் காதல் மட்டுமே இருக்கும். உண்மை காதல் உள்ளவரை இந்த காதலர்களை பிரிக்க முடியாது அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து சுட்டிக்காட்டி, இது மாதிரி எல்லாம் பெண்களுக்கு ஒரு திருமணம் தடைப்பட்டதுன்னா அவ மேல தப்பு இல்லைன்னாலும் எப்படி வந்து அவ அதிர்ஷ்டம் குறைஞ்சவ, ராசி இல்லாதவன் பெண்களே நினைக்கிறாங்க. ஒரு அத்தை, அந்த வீட்டுல இருந்த அத்தை அந்த பெண்ணுடைய அந்த மனசு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் எப்படி செஞ்சு அந்த பெண்ணை மகிழ்விக்கிறார்கள். இப்படி பெண்கள் சார்ந்த கதைகள் இதுல நிறைய இருக்கு. இந்த கதையையும் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப எளிமையான கதைகள், சின்ன சின்ன அளவுலயே ஒரு 2-3 பக்கத்திலேயே முடிக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா வந்து எழுதியிருக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப ஒரு நம்ம பக்கத்து வீட்டுல நடந்த மாதிரி ஒரு கதையும் பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுல நம்ம பார்த்து இது நம்ம பார்த்து வந்ததுதான், எல்லாருமே நம்ம பார்த்து வந்ததுதான். இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இதுல முக்கியமா அவங்க சொல்ல வர செய்தின்னா, 3 சம்பவத்திலையும்
நல்லது செய்யறதும் லேடிஸ் தான், பெண்கள் தான். அதை கெடுக்கிறதும் பெண்கள் தான். அங்க அதுதான் அவங்க சொல்றது. ரெண்டு ரெண்டு விஷயமும் சொல்றாங்க. பெண்கள் தான் கெடுக்கிறாங்க. பெண்கள் இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுல ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது மாறுபட்ட சிந்தனை ஒருத்தருக்கு இருக்குது. தேவையற்ற சிந்தனை எது, தேவையான சிந்தனை எது அப்படின்றது இந்த கதையை படிக்கும் போது ஒவ்வொரு பெண்களுக்கும் வர வேண்டும்ன்றது. அவங்க இந்த சிந்தனை செய்பவர்களுக்கு அவங்க எது வேணும் அப்படின்றது முடிவு பண்ணி நல்ல சிந்தனையா இருக்கிறப்ப எந்த ஆண்களையும் அந்த வழிக்கு கொண்டு வந்துடலாம். அது அந்த அந்த கடைசி கதையில அதுதான் சொல்லுது. அவருக்கும் கல்யாணம் யதார்த்தமா ஆகல. சார், ஆமா, எல்லாமே நீங்க யதார்த்தமா சொல்ற மாதிரி ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுல பார்த்த மாதிரி, எதிர் வீட்டுல அதான் பார்த்த மாதிரி, இந்த அதுதான் மாதிரி அதேதான் கதைகள் தான் இதுல இருக்கு. அதேதான். ஒண்ணே ஒண்ணு மட்டும் அந்த அவங்களுடைய துறை சார்ந்த கதை ஒரு 4 பாகமா, தடயமே இல்லைன்னாலும் ஒரு தடயம் கூட விட்டு போகலைன்னாலும் ஒரு குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது ஒண்ணே ஒண்ணு மட்டும் காவல்துறை கதை. மத்த எல்லா கதையுமே இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பெண்களே அதுதான் நல்லவங்க, பெண்களே பெண்களே கெட்டவங்க. கேட்டவங்க எல்லாமே. அந்த 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 ரெண்டு பக்கத்தையும் எழுதியிருக்காங்க. அதுதான் பெண்கள்ன்றப்ப பெண்கள் கிட்டதான் ரெண்டு பக்கமே இருக்குது, நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற அந்த உணர்வுகளை சொல்றாங்க. அருமை, அருமையான கதை. மூணுமே மூணுமே அருமையான கதை. ஒரு ஒருத்தரா அவங்க உங்களோட இது சொல்லலாம். யார் பேசுறது? மாலதி பேசுறேன்னா? ஓகே. வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். சுஜா உதவி ஆய்வாளர் அவங்க ஒரு லேடியா இருந்து இந்த கதைகள் வந்து எழுதியிருக்காங்க. தேவதைகள் அப்படின்ற பேர் போட்டு ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கு அணிந்துரை வந்து சைலேந்திர பாபு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். அவர் டாக்டரா இருந்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் நல்லா அப்படின்னும் போது அதுவும் வந்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். இந்த முதல் கதையில அதான் பெண்கள் எப்படி சுயமரியாதையோட வாழணும் அப்படின்றதுக்காக இந்த முதல் கதை அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதுல கடைசி அந்த 2 லைன், அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 பெண்களின் சுயமரியாதை பேருந்தில் பயணம் செய்கிறது சொன்னீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, டச்சிங்கா இருந்தது. இந்த 2வது கதையோட பேர் என்ன மேடம்? நாச்சியார் கதை. ஒளிவிளக்கு. 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 கல்விதான் ஒளிவிளக்குன்றதுனால அதான் அந்த ஒளிவிளக்கு கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மழையில் நனைஞ்சதை விட ஆனந்த கண்ணீர்ல அந்த கிராமமே நனைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த லைன் எல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அடுத்த கதையில வந்து ஒரு டைரி எழுதுறது வந்து எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். எல்லாரையும் இப்ப இந்த டைரி எழுதுற பழக்கமே போயிடுச்சு எல்லார்கிட்டையும். ஒரு காலத்துல எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் எழுதியிருந்தாங்க, இப்ப அதை கூட எழுதுறது இல்ல. டைரி எழுதுறது ஒரு நல்லது நடந்தது அந்த அபிநயாவுக்கு. ரொம்ப அருமையான கதைகள் மேடம். நன்றி மேடம். நல்லா சொன்னீங்க மேடம், நல்லா இருந்தது. வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டீங்க ஃபர்ஸ்ட் கதையில. இல்ல இதுல நிறைய கதைகள் அப்படிதான் இருக்கு மாலதி. ஒவ்வொரு கதையுமே நமக்கு மனசை பாதிக்குது. அது சில வரிகள் அவங்களோட வரிகளையே தான் நான் படிச்சேன். நான் அந்த அந்த சரியான அந்த உணர்ச்சியை கடத்துறதுக்கு. இன்னொரு கதை பாத்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டுல இருந்து திருமணம் செஞ்சுட்டு பையன் வருவான், ஒத்த பையன். அவரு மாமனாருக்கு வந்து மக வந்து இறந்திருப்பா, மனைவி இறந்திருப்பாங்க. அத வந்து பூஜை அறையில அந்த வச்சிருப்பாங்க. இந்த மருமக வந்த உடனே அவங்கள கும்பிட்டுட்டு அந்த பொண்ணு வந்து இவருக்கு உதவி செய்யும், எல்லாம் இது பண்ணும். அவளுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க, இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு, நீ உனக்கு மெயின்டைன் பண்ண முடியாது, நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கல்ல, நீ வந்து குக்கிங் எல்லாம் அவருக்கு டேஸ்ட்டுக்கு பண்ண முடியாது, இவரை நல்ல ஒரு இதுல கொண்டு போய் ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில விட்டுரு, நீ பிளாட்டை வாங்கிக்கோ, நீ இது பண்ணிக்கோன்றதெல்லாம் இவர் பெரியவர் கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஐயோ நமக்கு மருமக வந்திருக்கா, நம்மளுக்கு சந்தோஷம்னு நினைச்சா நம்மள வந்து இப்படி அனுப்பிடுவாங்க போல இருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அந்த கதையும் பாத்தீங்கன்னா சின்ன கதை தான், பட் அவ்வளோ கரெக்டா இப்ப இன்னைக்கு நடக்கிற நிலைமையில எப்படி பாத்துக்கிற பிள்ளைகளை கூட ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. இது உடனே இவர் வந்து மறுநாள் வந்து பையன் சொல்லுவான், நம்ம வில்லேஜுக்கு போய் சாமி கும்பிடணும் இல்லப்பா, வீடு கொஞ்சம் இதுவா இருக்கும், நீங்க போய் ரெடி பண்ணி வைங்க, நம்ம வந்து குலதெய்வம் கும்பிட்டுறலாம் அப்படின்னுவாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் அப்பா போகும்போது நினைச்சுக்குவாரு, அவங்க சொன்னது ஒர்க் அவுட் ஆகுது, நம்மளுக்கு இந்த வீடை விற்கிறதுக்கு ஏதோ ரெடி பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய் அந்த வீட்டை ரெடி பண்ணி, கிராமத்து வீட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. வந்து பையன் வந்து குலதெய்வம் கும்பிட்ட உடனே ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க. அவங்க வந்து கும்பிட்டுட்டு வாங்கப்பா போலாம் அப்படின்னு, நானுமா அப்படின்னு, ஆமாப்பா ரெடி ஆகுங்க அப்படின்னு, பட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துன்னு போயிட்டு நம்மள ஓரமா இது ஹோம்ல சேர்த்துட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு நினைச்சிட்டு போவாரு. ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனா ஹால்ல இவர் படுத்திருக்கிற கட்டில், இவங்க ஒய்ஃபோட பீரோ எல்லாம் இருக்காது, என்னவோ மாதிரி இருக்கும். என்ன எங்க போச்சதுன்னு, இருக்கிறது ஒரு ரூம் தானே மாமா இந்த வீட்டுல, நாங்க வந்த பிறகு நீங்க ஹால்ல படுத்தா நல்லாவா இருக்கும், அதனால எடுத்துட்டேன்.
அப்போ எடுத்துட்டு போய் நம்மள ஹாஸ்டல்ல விட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, வாங்க மாமா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஸ்டோர் ரூமை காமிச்சா, அது அந்த 1 வீக்ல அந்த ஸ்டோர் ரூமை அவ்வளவு அழகா ரெடி பண்ணி இந்த பீரோ, இந்த கட்டில் எல்லாத்தையும் வச்சு அவருக்கு அவ்வளவு கம்ஃபர்ட்டா அந்த மருமக பொண்ணு ரெடி பண்ணியிருக்கும். பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமாயிடுது. மாமா எனக்கு சமையல்லாம் பெருசா தெரியாது, நீங்க சொல்லுங்க மாமா, நான் அது மாதிரி சமைச்சு தரேன், வாங்க மாமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடும். அப்ப நினைச்சுக்குவாரு, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னதை வச்சு நம்ம இந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டோமே, இது மருமகள், நீ எனக்கு மருமகள்மா, என் பொண்ணு தேவதை மாதிரி இருந்தான்னு நினைச்சேன். அது மாதிரி குட்டி குட்டி கதைகள், ஆனா ஒவ்வொன்றுமே அந்த மாதிரி அந்த சைக்கலாஜிக்கலா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கு. கதை சொல்லிட்டு நல்லா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு பின்னூட்டத்துக்கும் மேடம் வாயில இருந்து ஒரு கதை வரப்போகுது. ஒரு கதை சொல்லிடுவோம். 4வது கதையும் சொல்லிட்டாங்க. நான் வரேன் சார், நான் வரேன் சார். சார் வாங்க சார், சீக்கிரம் சார். மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் தேவதைகள்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வீட்டுல இருக்க பெண் குழந்தைகள்னா என்னோட தேவதைகள் தான் சொல்லுவேன் நான். அப்படிதான் நீங்க 3 தேவதைகளை சொல்ல ஆரம்பிச்சீங்க. 4வது தேவதையை பத்தி சுருக்கமா சொல்லி கொடுத்துட்டீங்க. முதல் தேவதை கேட்டரிங் சொல்லி செய்து வெற்றிகரமாக சுயமரியாதை காப்போம் வசந்தியா? எஸ், வசந்த். ரைட் ரைட். 2வது ஐஏஎஸ் படிச்ச நாச்சியம்மன். கல்விதான் ஆயுதம் என்று சொல்லும் ஒரு தேவதை. 3வது கனவு காதல் நிறைவேறிய அபிநயா. ரொம்ப பிரமாதமா இருக்காங்க. அதை விட நீங்க ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. படிச்சா கூட இவ்வளவு ஆர்வம் வராது. நீங்க நாங்க படிச்சா ஆர்வம் வராது, நீங்க சொன்னதுதான் ஆர்வம். அதுதான் சிறப்பு. மகிழ்ச்சியை வாழ்த்துக்கு. 4வது கதையில அந்த மருமகளும் ஒரு தேவதை தான். அந்த பொண்ணு பேரு ஞாபகத்துக்கு வரல. சௌஜன்யா. கௌசல்யா. சொல்லல, உங்களுக்கு மருமக பேரு சொல்லல. அருமை அருமை. தேவதைகள் வாழ்க, தேவதைகள் வாழ்க. சூப்பர். வாழ்த்துக்கள்மா. நல்லா அருமையா சொன்னீங்க. கடகடன்னு எல்லாம் புரியுற மாதிரி நிதானமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்டீபன் சார். அந்த புத்தகத்தோட தலைப்பும் ரொம்ப சரியான தலைப்பு. இதுதான் அந்த பொருத்தமான ஒரு தலைப்பா தான் போட்டிருக்காங்க. அது ஒரு சிறுகதையா இருந்தாலும் தலைப்பு வந்து பொருந்துற மாதிரி இருக்கு. நன்றி சார். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அம்மா வந்து 3 கதைகளுமே தேவதைகள், அருமையான கதை. நான் அழகா முழுமையா கேட்டேன். அந்த கடைசி 3வது கதை வந்து அவங்க சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து சொல்லலாம், மணப்பெண் இல்லாம திருமணம் எப்படி நடக்கணும்னே எல்லாரும் முகத்திலையும் பார்த்தேன். டக்குன்னு ஒளி அடிச்ச மாதிரி எல்லாரும் டக்கு பரவாயில்லையே, இவர்தான் மாப்பிள்ளை, இந்த பொண்ணையும் நினைச்சிருக்கு. அதுதான் உள் உணர்வு. அந்த எப்படி சொல்றது, வைப்ரேஷன், அந்த உண்மையான ஒற்றை எண்ண அலைகள் வந்து எப்போதுமே ஒண்ணு சேரும்னு சொல்லுவாங்க அந்த மெடிடேஷன்ல. அதுதான் அந்த நம்ம எது சங்கல்பம் நினைக்கிறோம் பண்றோமோ அதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவு அது நான் வந்து மெடிடேஷன் செய்யற காலையிலயும் இரவும் செய்வேன் நான். அப்ப எனக்கு அந்த ஒரு டக்குன்னு அது கிளிக் ஆச்சு. ஆஹா, இது செஞ்சா நல்லா இருக்குமேன்னும் போது அம்மா கரெக்டா சொல்றாங்க. அதாவது மணப்பெண் இல்லாம எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு. அது வந்து பார்த்தா அவங்க வந்து கல்யாணத்துல வந்து அப்புறம் இன்னொரு சகோதரி இருந்தாங்க, அவங்க முகத்துல டக்குன்னு ஒளி அடிச்ச மாதிரி இருந்தது, மின்னல் அடிச்ச மாதிரி. ஆஹா, நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அதை எதிர்பார்த்தாங்க அந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்ட்டு. கோயில், அதுவும் கோயில்ல இறைவன் அவன் முடிவு, அது நம்ம முடிவு இல்லை. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அது ரொம்ப அந்த கடைசி அந்த வார்த்தை பணப்பெண் இல்லாம, அது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். 3 கதையும் சிறப்பு. அந்த 4வது கதை ஏற்கனவே அம்மா கேட்டிருக்கேன் நான். அருமை சிறப்பு. நான் அப்படியே எனக்கு அழகா தோய்வு இல்லாம சொல்றது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எனக்கு என் ஆசிரியர் புலவர் ஆறுமுகம் ஐயா சொன்னா எப்படி இருக்கும் அப்படியே இருந்துச்சு நீங்க சொல்றது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ராசு. அடுத்து யார் பேசுறது? நான் பேசலாமா? வாங்க ரவி சார், வாங்க. மேடம், வழக்கம் போல் ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க. நல்லா இருந்தது கதை. 3 கதை அவங்களெல்லாம் நாங்கள் படிக்காமையே கேட்டுக்கிட்டோம். அந்த கேரக்டர் எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசி காமிச்சிங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே. ஸோ அதுதான். அண்டு அதான் ஃபஸ்ட்டு கதையில் எனக்கு பிடிச்ச இது பேருந்தில் சுயமரியாதை பயணம் செய்தது. அது ரொம்ப பிடிச்சது. 2வது கதையில் ஒரு டெஸ்ட், அந்த பையன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ட்விஸ்ட்டை வந்து லாஸ்ட்டில் வந்து HMோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுவிச்சது ஒரு ட்விஸ்டாக இருந்தது.
3வது கதையில வந்து லாஸ்டா நீங்க எல்லாம் பேசி முடிக்கும் போது அவ கனவு கண்டு எழுந்தாள் அப்படின்னு சொல்லி ஏதாவது முடிக்க போறீங்களோன்னு பார்த்தேன். அந்த மாதிரி இல்லாம அவங்க ஒழுங்கா ப்ராப்பராகவே அதை முடிச்சிருந்தீங்க. 3 கதையுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி. நன்றி நன்றி சார். வேலம்மாள் மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நன்றி நன்றி. முதல் கதை நான் கொஞ்சம் கேட்கல, ஆனா பின்னூட்டத்துல தான் கேட்டேன். ஆனா மத்த 2 கதையும் கேட்டேன். அம்மாவுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளவா அதாவது நம்ம மனசுல பதிகிற மாதிரி அந்த கதையில நாமுமே அந்த ஒரு கதாபாத்திரமாக நம்மையே மாத்திக்கிற மாதிரி அம்மா இன்னைக்கு பேசுனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அந்த 2வது கதையில அந்த பொண்ணுனுடைய மனநிலை, எப்படி ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு அடிப்படை, அந்த ஒரு தேவதையாக ஒரு பெண் உருமாற வேண்டும் என்றால் அவளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அந்த கதை நமக்கு சொல்லாம சொல்லிட்டு அத ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே நீங்க சொன்ன அதே மாதிரி 3வது கதை அப்படி ஒரு லவ்வபிள் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல, அது சில கதைகளை படிக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு உணர்வு வரும். ஐயா கூட மெடிடேஷன் பண்ற ஐயா கூட, அவங்க கூட பிரான்ஸ்ல இருந்து அவங்க கூட ரொம்ப அழகா சொன்னாங்க. அது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. அது நம்முடைய தமிழர் மனநிலை. அது எல்லாமே ஒரு பாசிட்டிவா முடியணும் அப்படின்னு நினைப்போமா, ஐயோ பாவம் இந்த பொண்ணு இவ்வளவு நினைக்கிறா, எப்படியாவது இந்த திருமணம் நடந்துராதா அப்படிங்கிற நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி தூண்டி தூண்டி அழகா அந்த எதிர்பார்ப்புக்கான ஒரு முடிவை அந்த கதையில அவங்க கொடுத்திருக்கிறது ஒரு பொதுவாக இந்த கலை ஒரு இன்பமாக இருக்கணும் இல்லையா, ஒரு கலை படைப்பு இன்பமாக இருக்கணும். அந்த இன்பமாக இருக்குது எல்லா கதையுமே அவங்க அப்படி படைச்சிருக்காங்க. அதனாலதான் அது அழகான பேரு தேவதை. அடுத்து 4வது சொன்ன நீங்க கதையுமே ரொம்ப அருமையான கதை. எல்லா கதைகளுமே ரொம்ப அழகா அவங்க எழுதியிருக்காங்க. சிவகுமார் சார் சொன்னதான் நானும் வழிமொழிகிறேன். அவங்க சொன்னது, அவங்க எழுதியிருக்கிறது எப்படியோ நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே ஒரு ஈடுபாடோடு நம்மளை அதை கேட்க வச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டீவன் சாருக்கும் நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன். தொடர்ந்து வர்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க உடல்நிலை எல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லையா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இந்த 4வது கதை தலைப்பு என்ன மேடம்? அது அபிஷியலா கதை இல்லைனாலும் 4வது கதை தான் ஆக்சுவலா தேவதை அப்படின்ற. ஒரு நிமிஷம் இருங்க சார். அது அந்த பெண் வெளிநாட்டு பெண்ணாக வெளிநாட்டுல இருந்து வந்தாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்றதுக்காக அவர் சொல்லுவாங்க. அந்த அந்த கதையில முக்கியமா சொல்ல வேண்டியது தேவதை அப்படின்ற தலைப்பு அந்த 4வது கதைக்கு தான். மத்ததுக்கெல்லாம் தேவதை கிடையாது. அந்த 4வது தலைப்பு அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த தேவதையை மருமகளாக உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த பெற்றோர் இருந்தவங்க எல்லாம் அதை பத்தி எல்லாம் நெகட்டிவா சொல்லிட்டு போனாலும், என்னுடைய கணவர் என்னை காதலிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷனே போட்டது எங்க அப்பாவை நல்லா பாத்துக்கணும்ன்றது. அந்த வருண் அப்படின்ற ஒரே பையன், அவருக்கு பொண்ணுதான் இறந்துடுறாங்க. அந்த பெரியவர் இப்படி பாத்துக்கணும் பெரியவரை அப்படின்றத கண்டிஷனை போட்டுதான் அந்த பொண்ணையே லவ் பண்ணிருக்கோம். அதுதான் அந்த கதையோட சிரிப்பு. அந்த பொண்ணும் அதுக்கு ஏத்த மாதிரி சொந்தக்காரங்களை எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, அப்பா நீங்க ஒண்ணும் நினைச்சுக்கிறாதீங்க, பிறந்த வீட்டுல இருந்து வந்தா இப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்க, அது அவங்க சொல்லிட்டு போனாங்க, நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இவரை நான் அது குயிக்கா சொல்லணும்ன்றதுக்காக அதை மட்டும் சொன்னேன். ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த கதை தேவதை. தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். நன்றி. என்ன பிரச்சனைன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் லவ் பண்ணும் போதே கண்டிஷன் போடுறாங்கட்டு. எல்லா பிள்ளைகளும் கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன்ன்றதுதான் இங்க பிரச்சனை. அது சரி. யாருக்கு கண்டிஷன் போடுறாங்கன்னு அதுவும் பிரச்சனை. முதல் கண்டிஷனே அப்பா அம்மா இருக்கக்கூடாதுதான் முதல் கண்டிஷன். அது எந்த கல்யாணம் பண்ணாலும், காதல் கல்யாணம் பொதுவா நீங்க அதை சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பான். எனக்கு திருமணம் நீ பண்ணிக்கணும்னா அப்பாவை நல்லா பாத்துக்கணும், அது ஒண்ணுதான் கண்டிஷன், வேற ஒண்ணுமே கண்டிஷன் இல்ல. அத அந்த குழந்தை சொல்லும் போது இவருக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் ஆயிடும். அது சொல்றது அவன் சொல்லுவான், பிள்ளை பெத்த பிள்ளை. அத அந்த மருமக கேட்டு, அதனால அது மருமகள் அப்படின்னுவாரு. மகள் நீ மறுபடியும் செயல்படுத்தணுமே, அதுதான் முக்கியம். அது அவ்வளவு அழகா செயல்படுத்தினது. எழுத்தாளருடைய எதிர்பார்ப்பு இது. ஒரு பெண் இப்படி இருக்கணும், இருந்தா அந்த குடும்பம் சிறப்பா இருக்குங்கிறது அந்த எழுத்தாளருடைய எதிர்பார்ப்பு அவங்க அழகா வெளிப்படுத்திருக்காங்க. இது நிறைய இன்சிடென்ட் நம்ம சொல்ற மாதிரி பார்த்தது செஞ்சது அது எல்லாமும் வச்சு எழுதியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எழுத்தாளர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்துல எழுதியிருக்காங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்பவம். வாங்க
கல்யாணி மேடம் பேசுறீங்களா? ஆமா சார். இல்லன்னா எல்லாத்தையும் நீங்களே பேசிடுவீங்க போல இருக்கு. சரி, நம்மளும் ஏதாவது ஒரு 2 வார்த்தைனால சொல்லிடலாம் பிரேமாமா சொன்னதுக்கு. இல்லன்னா அடுத்த கதை வந்துரும் யாரோ சொன்ன மாதிரி. பிரேமாமா அவ்வளோ எந்தோட எல்லா புக்க படிச்சுட்டு எல்லா கதையோடயும் ரெடியா இருக்காங்க. வணக்கம் பிரேமாமா. ரொம்ப அழகா இருந்தது 3 கதையும். ஃபர்ஸ்ட் கதை வந்து கண்ணுல தண்ணி வந்துடுச்சு எடுத்த உடனே, அவங்கள பஸ்ல ஏறின உடனே. எனக்கு நாள் அவ்வளோ இதா இருந்தது அந்த கதை, நல்லா இருந்தது. அதே மாதிரி 2வது கதை கொஞ்சம் நடுவுல நான் கேட்க முடியல. 3வது கதை, இந்த 3லயும் நான் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா, அவங்க வந்து போலீஸ்ல ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் சம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து கதை சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. எல்லா கதையிலயும் 3 கதையிலயும் அழகா கொண்டு வந்து தீர்வு கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துலதான் அதுதான் நம்மளுக்கு வேணும். முந்தா நாள் கூட நம்ம ஒரு நிகழ்ச்சியில நடந்துட்டு இருக்கும்போது அமுதம்மா கேட்டது அதுதான், என்ன எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே ஒழிய தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஆதிராமுல்லை கூட ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதுலயும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி தீர்வு சொல்லிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கதைகளை வந்து ஒரு சோகமாவோ அப்படியே விட்டுறல. அப்படி விட்டாங்கன்னா அந்த கதையை படிக்கிற ஒவ்வொரு வாசகரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதையோட சோகத்துக்குள்ள அவங்களோட சோகத்தையும் எடுத்துட்டு போய் அதுலயே மூழ்கி போயிருவாங்க. அப்படி இல்லாம இவங்க வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்கிறதுனால எந்த பிரச்சனை, இதுவரை ஒரு 3 பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஒரு ஒரு 3 கோடி பிரச்சனை இருக்கும். ஆனா எந்த பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வாசகரும் அது தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த நூலோட ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு நான் பாக்குறேம்மா. ரொம்ப 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 சிறப்பா இருந்தது 3 கதைகளுமே. ஆனா அவர் வந்து எழுதுறதுலயே சைலேந்திர பாபு சாரு ஒவ்வொரு கதையும் ஆரவாரம் இல்லாத நடையில் இயல்பான உரையாடல்களுடன் கதாபாத்திரங்களோடு ஒன்ற வைத்து சுவை குன்றாமல் தொடர்ந்து வாசிக்க தூண்டும் வண்ணம் நகர்த்தி செல்கிறார் அப்படின்றத கொடுக்கிறார். உண்மை அதுதான். அது சோகத்துல மூழ்கடிச்சிருந்தாங்கன்னா அந்த கதைகள் வந்து வாசகர்களை சோகத்துக்குள்ளதான் வச்சிருக்கும். இவங்க வந்து தீர்வு கொடுக்குறாங்க. அந்த தீர்வு கொடுக்கிற மாதிரியான கதைகளும் கவிதைகளும் தான் நம்மளுக்கு தேவை. அதுதான் வந்து வழி நடத்தும் அப்படிங்கிறதுதான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதுல. நன்றிம்மா. தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். அதாவது மாறுபட்ட பார்வை. தேங்க்யூ சார். என்ன சார்? ரவி சார் தேங்க்யூ சார். சரி சார், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நாம் வரலாமா? வாங்க, உங்க பேர் சொல்லி. கல்யாணியோட இது மாறுபட்ட ஒரு பார்வை. நிமிஷம், அவங்க எழுத்தாளரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. சுஜாதேவி தான். வணக்கம். வணக்கம் 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 சார். நான் சுஜாதேவி ஞானசேகரன். கண்ணகி நகர் காவல் நிலையத்துல எஸ்ஐயா இருக்கேன். நான் தான் கதை எழுதினேன். ஆனா பிரேமாமா படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஓ, இப்படி இருக்கா என்னோட கதை அப்படின்ற மாதிரி. ஒரு சின்ன குழந்தை மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். ஆனா இந்த ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பாராட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்னோட கதைய அவங்க வாசிச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு சின்ன குழந்தை லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. சோ தேங்க்ஸ் டு ஆல். நம்ம சின்ன வயசுலதான் இப்ப எங்க பாட்டி எல்லாம் அடிக்கடி நல்ல தங்கால் கதையை சொல்லுவாங்க. டெய்லி கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா அப்பெல்லாம் அதிகம் சினிமா கிடையாது. அவங்க பெருசா புத்தகம் படிக்க மாட்டாங்க. ஒரே கதையை டெய்லி சொன்னா கூட கேட்டுட்டே தூங்குவோம். இப்ப அந்த ஒரு ஃபீல் என்னோட பாட்டி ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க பிரேமா. தேங்க்யூ சோ மச்மா. நீங்க வந்து உங்களோட தடயம் கதைய ஒரு நாள் எங்களோட தடத்துல சொல்லணும். நான் இப்பதான் நினைச்சேன், அதாவது சொல்லி அவங்கள ஒரு நாள் வர வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா அப்படின்னு நினைச்சேன். நீங்க தான் இருக்கீங்க. என்ன பிரச்சனைனா, இந்த விவோன்ற மொபைல் நேம் வந்து எனக்கும் தெரியாது சார். எனக்கும் தெரியாது அவங்க கலந்துருக்காங்கன்னு தெரியாது. இப்ப கூட முதல்ல வந்து நம்ம இவரு யோகா கிருஷ்ணமூர்த்தி இந்த நேம்ல வந்துட்டு இருந்தார். அவர்தான் இருக்கிறாருன்னு நினைச்சேன். அவர்தான் இருக்கிறாரு இதுல நினைச்சேன். இல்ல, ஆக்சுவலா ஏன் முன்னாடியே நான் வரது சொல்லனா, எனக்கு முன்னாடி என்கொயரி வேற போயிட்டு இருந்துச்சு. ஹெட்போனை போட்டுட்டு அப்படியே உங்க கதையும் கேட்டுக்கிட்டு அதையும் பாத்துட்டு இருந்தேன். அதனால ஐம் சோ சாரி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க பேர் சொல்லாத, நீங்க பேர் போடாத இருந்ததுதான் நல்லது எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கும் வந்து நாங்க எல்லாம் அந்த வெளியில வரும்போது எல்லாமே ஃப்ரீயா வரல. நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டா கொஞ்சம் யோசிப்பாங்க பேசுறதுக்கு நம்ம மக்கள். அது கண்டிப்பா ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் எதிரில வச்சுட்டு நம்ம புகழ்ந்தோம்னா அது நல்லாவே இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி நான் இது வரைக்கும் ஒரு 500 மேடையில பேசியிருப்பேன். அப்பெல்லாம் இல்லாத தயக்கம், அந்த ஒரு சங்கோஜம். நீங்க வந்து என்னை பத்தி நேரடியா சொல்லும்போது ஒரு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் வந்து ஒரு படி மேல போயிடுச்சு எனக்கு.
அவங்க மேடம் சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, எல்லாத்துலயுமே ஒரு தீர்வு கொடுத்திருக்கு அப்படின்னு. நான் என்னோட கதைகள் எப்பவுமே பெண்களுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். சப்போஸ் என்னோட எழுத்து மூலமா பெருசா புரட்சி செய்யலைனாலும் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ எதிரா இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு எதுனாலும் கண்டிப்பா சட்டம் அவங்களை காப்பாத்துன்ற ஒரு எண்ணத்தை படிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது என்னோட எண்ணம். அம்மா சொன்னாங்க, எல்லாத்துலயுமே ஒரு தீர்வு கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி நான் ஒரு போலீஸ் ஆபீசர் இல்லையா, ஸோ வரவங்களுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்கறதுனால என் கதைகளும் அப்படியே இருக்கட்டும்ட்டு. ஆக்சுவலா இது என்னோட ஃபர்ஸ்ட் புக்கு. இதுக்கு முன்னாடி நான் புத்தகம் எழுதினது இல்ல. எனக்கு வெண்பா ரொம்ப பிடிக்கும். வெண்பா புத்தகம் தான் நான் முதல்ல போடணும்னு நினைச்சேன். ஆனா எங்க ஆபீஸ்ல இருக்க போலீஸே அதெல்லாம் படிச்சுட்டு, என்னம்மா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்ட்டாங்க. மனசெல்லாம் வலிச்சது, கஷ்டப்பட்டு எழுதி புரியலன்னுச்சு இந்த போலீஸ்லாம் அப்படின்னுட்டு. சோ எல்லார் மத்தியிலும் நான் எழுத்தாளர்ன்றது முதல்ல தெரியணுன்றதுக்காக இது லாஸ்ட் மினிட்ல தான் இந்த புக்கை நான் வெளியிட்டேன். பட் எனக்கு வெளியிட்டப்போ எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அதே அளவு சந்தோஷம் பிரேமாமா வாசிக்கும் போதும் நீங்க ஒவ்வொருத்தரும் முகம் தெரியாத எனக்காக உங்களோட விமர்சனங்கள், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே அது கொடுத்தது எனக்கு மிக்க நன்றி சார். உங்களோட கலந்துட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. இதுல இன்னொரு செய்தி நீங்க இப்ப சொல்லிட்டீங்க எங்களுக்கு. நீங்க வெண்பா எழுதுவேன்னு வேற சொல்லிட்டீங்களா? இப்ப நாங்கெல்லாம் இங்க உங்க வெண்பாவை கேட்கறதுக்கு ஆவலா இருப்போம். எங்க எங்க இதுலயும் நாங்கெல்லாம் வெண்பா இப்போ பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஓ சந்தோஷம் சார். நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அளவியல் வெண்பா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா எழுதுவேன். மத்தபடி களி வெண்பா, பக்ரோடை வெண்பாலாம் என்னைக்காவது எழுதுறதுதான். ஏன்னா நமக்கு இந்த டைம்ன்றது வந்து ரொம்ப ப்ராப்ளம் சார். நீங்க ஒரு நாள் வாங்க, உங்களோட வெண்பாலாம் எங்களுக்கு சொல்லுங்க. இல்லைன்னா எங்களுக்கு எங்களோட வெண்பாக்கு மட்டும் ஒரு 4 பேர் குழுல இருக்கோம். அதுல நீங்க உங்க வெண்பா போட்டீங்கன்னா நாங்க ரசிப்போம். நிச்சயமா சார், இது எனக்கு பெரிய சந்தோஷம். அது வெண்பா சொல்லி கொடுத்தவரு அந்த மருத்துவர் குருவை மிஞ்சிய சிஷ்யா ஆயிட்டாங்கன்றத நான் சொன்னேன். அப்படி சொல்லிருக்கிறாருன்றத. எங்க வெண்பா ஆசிரியர் இங்க இருக்காங்க பாருங்க, அமுதா மேடம். புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி, அவங்கதான் எங்களுக்கு இங்க வெண்பா ஆசிரியர். ஓ சரிங்க. வெண்பா இங்க பயிற்சி எடுத்திருக்கோம். சந்தோஷம். வெண்பா ஆசிரியர் அளவுக்கு எல்லாம் தெரியாதுங்க சார். ஆனா என்கிட்ட உள்ள வெண்பாவை நான் கண்டிப்பா உங்களோட நாங்கெல்லாம் மாணவர்கள் இங்க நாங்க 2-3 பேர் மாணவர்கள் இருக்கோம் அவங்க கிட்ட. நானும் இருக்கேம்மா. வணக்கம்மா. நானும் வந்து வெண்பா வந்து எழுதுறேங்கிற பேர் வழியில எழுதிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ நீங்க எழுதுறீங்கன்னு சொல்றதுல மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் வந்து எனக்கு சீனியர்ஸ். நீங்க உங்க வழி பின்பற்றி நாங்க இப்பதான் கிறுக்க ஆரம்பிச்சு ஒரு படியா எடுத்து வச்சு வரோம். நீங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல்ஸ். ஏன்னா இப்ப 50 வயசு ஆகுது. ஆனா என்னுடைய 48 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே புக் வெளியிடணும்ன்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்தது. அது எனக்கு ஒரு பெரிய இல்ல. இப்ப நீங்க வெளியிட்டு இருக்கீங்களா, அதுதான் முயற்சி. அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. இது இன்னும் கூட அந்த தயக்கத்தை உடைச்சிருக்கீங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ. அது வந்து இப்போ நீங்க நாங்க எதிர்பார்க்கல. நீங்க வந்ததுல எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களோட நீங்க சொல்லும் போது எங்களுக்கு வந்து உங்களோட பார்வை எங்களுக்கு இன்னும் நாங்க எப்படி பார்த்தோன்றது அது உண்மைன்றது எங்களுக்கு புரியுது. இல்ல, பணியில் இருக்கும் பொழுது இப்படி எழுதுறது, இப்படி வெண்பா எழுதுறதுன்றது எவ்வளவு ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி பணியில அப்படின்னும் போது அது மிக சிறப்பு. நல்லா பண்ணிருக்கீங்க சுஜா. நீங்க அப்படியே இருங்க, நாங்க கொஞ்சம் ஃபீட்பேக் எல்லாம் முடிச்சிடுறோம். உங்களால முடிஞ்சா கேட்டுட்டு. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். வாங்க சத்யநாராயண் சார். வணக்கம். முதல்ல வந்து சுபாதேவி மேடம், உங்களுடைய கதைகள் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா, ஆக்சுவலி சமூகத்துக்கு விழிப்புணர்வு முக்கியமான என்னுடையதுன்னா, நீங்க ரொம்ப அருமையாக அதை சொல்லாமலே வந்து ஆக்சுவலா சமூகத்துல விழிப்புணர்வு, எஸ்பெஷலி பெண்களுக்காக ரொம்ப அருமையாக கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்து இந்த கதையை நீங்க எழுதினாலும் இந்த பிரேமா மேடம் தெரியும் எனக்கு ரொம்ப பேச்சாளர், ரொம்ப அருமையாக கதையை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த தலைப்பு பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்ன நினைச்சேன் நீங்க சொல்ல போறது வந்து இந்த பாத்தீங்கன்னா தேவதையும் மயில் தொகையும் அந்த சிறுகதைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இந்த டூத் அண்ட் ஃபேரி, பல் தேவதை, இதுதான் நீங்க சொல்ல போறேன்னு நினைச்சேன். நான் யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நினைச்சேன். இருந்தாலும் வந்து இது அருமையா இருக்கு. எக்ஸலண்ட், வெரி பாராட்டுகள் 2 பேருக்குமே. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. சக்கரபாணி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி சார். பிரேமா மேடம், மிக்க மகிழ்ச்சி. நல்லா அருமையா இருந்தது. நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. இந்த 3 கதையிலும் உள்ள ஒரு ஒற்றுமைகளை மட்டும் நான் ஜஸ்ட் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்தேன். முத்தான 3 கதைகள், தேவதை,
ஒளி விளக்கு, கனவு காதலர். 3ல 1 வந்து சுயமரியாதை, அடுத்தது வந்து கல்வியின் பயன், 3வது வந்து நட்பு, நட்பை வந்துட்டு இணைக்குது. 2வது கதையில தோழி வந்து உதவுறாங்க, 3வது கதையில தோழரே வந்து அந்த இதை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். 2வது கதையில கடிதம் எழுதி வச்சுட்டு மாமி அந்த அம்மா பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. 3வது கதையில அந்த அம்மா டைரி எழுதி வச்சதை பத்தி எடுத்து பார்க்கறாங்க. 2வது கதையில மாமி உருவுல அத்தை வந்து கூட அந்நியமா இருக்காங்க மருமக கிட்ட. 3வது கதையில தந்தையின் சகோதரி அத்தை அவங்க வந்துட்டு அவனை அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. அதுல வந்துட்டு 2வது கதையில சென்னைக்கு கிளம்புறாங்க. 3வது கதையில இந்த பொண்ணு மதுரைக்கு கிளம்புது கலெக்டருக்கு படிக்கிறதுக்காக. 2வது கதையில அங்க உள்ள வட்டார மொழியில ஓர்படியால் அதெல்லாம் எடுத்து இங்க இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு ஓரகத்தின்னு சொல்லுவாங்க. ஓர் அகத்துல வாழத்துல ஓரகத்தி. அது அதே மாதிரி அப்பத்தா அது வந்துட்டு முறையில இங்கேயும் பேசுறாங்க அங்கேயும் பேசுறாங்க. அந்த ஒரு இது முதல் கதையில கரைத்தால் கரையும் அந்த சித்தி வந்துட்டு அவனை அப்படியே சொல்லி 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 அவன் மைண்டை மாத்துறான். 2வது கதையில அந்த அத்தை வந்துட்டு சொல்றாங்க இது இப்படி பண்ணுமான்றான்ட்டு அவங்க வந்து அந்த இது பண்றாங்க. இது உண்மையிலே இந்த ஒற்றுமைகள் எல்லாம் நான் பார்த்துட்டே வந்தேன். நல்ல அருமையா அந்த கதாசிரியருடைய மனதுல நல்ல ஒரு கதைகள் இது பண்றாங்க. இந்த 2வது கதையில அந்த பொண்ணு வந்து அந்த வளையல் போட அனுமதிக்கலைன்றது வந்து ரொம்ப வேதனையான இது. அது மனசு ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு இது. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? கல்யாணம் மேடம் வரைக்கும் வந்துட்டு அது பையன் பண்ண தப்புக்கு போய் இந்த பொண்ணு ஏன் பாவத்தை அனுபவிக்கணும்? நல்ல அருமையான கதைமா. அவங்க எழுதுனது ஒரு ரொம்ப சுவாரஸ்யம் தான். அதை நீங்க சொன்ன விதம் ரொம்ப பாராட்டுக்குரியது. மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். ஆரம்பி சார். அனைவருக்கும் வணக்கம். பிரேமமா ரொம்ப அற்புதமா. ராமு சார் எப்பயுமே பெரும்பாலும் அவருக்கே உரிய ஒரு கமாண்டிங்ல சொல்லுவாரு. ஆனா நீங்க கதாபாத்திரமாவே மாறி சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப அருமையா இருந்தது. அது வந்து கதையோட நாங்க லயிச்சிட்டோம். கதை அந்த இப்ப ஆசிரியர் இருக்காரோ இல்லையா அது வேற விஷயம். ஆனா கதையை சொன்ன போது அப்படியே கதைக்குள்ளேயே நாங்க போயிட்டோம், உள்ள போயிட்டோம். அந்த இப்ப நீங்க கதை சொல்லும் போது நம்மளும் ஒரு கதாபாத்திரம் மாதிரி உள்ள அந்த போயிட்டு அதை உணர்ச்சி பூர்வமா இருந்தது பாருங்க. அது ரொம்ப சுயமரியாதையில வந்து நாங்க ரொம்ப அப்படியே ரொம்ப மனசு ரொம்ப வேதனை போயிட்டோம். அதாவது என்னடா கணவன் இறந்துட்டா அந்த பெண்ணுக்கு வாழ்வே இல்லை போல, என்னடா இப்படியா இருக்குது, இப்படியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு, குற்றமே செய்யாம குற்ற உணர்வு. இவங்க காவல்துறையில் இருக்காங்களே இருந்தாங்க என்னமோ, அதனாலதான் என்னமோ குற்றத்தை வந்து குற்றமா நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்து செய்யணுங்கிறத வந்து தன்னுடைய விழிப்புணர்வுனால வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. சுயமரியாதை அதுல 2 நான் பேருந்தில் பயணமாச்சு, சுயமரியாதை பேருந்தில் பயணம், அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த இதை சொன்ன கீதங்களும். 2வது நாச்சியார் ஒளிவிளக்கு கதையில பாத்தீங்கன்னா முதல் எப்பயுமே முதல் மனைவி போயாச்சுனாலே 2வது வாரத்துடைய பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப எப்பயும் முதல் பிள்ளைங்களுக்கு வந்து 2ஆம் தாரத்தினால கொடுமைகள் வந்து சித்தி கொடுமைகள் வந்து ரொம்ப யதார்த்தமா வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து படிப்பு தான் முதல்ல வந்து பெண்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படி கல்வியுடைய தேவையை வந்து ரொம்ப கனகச்சிதமா வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆசிரியர். ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்ப மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் வந்து கல்வி வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசுல வச்சுக்கணுங்கிறது வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப அற்புதம். அப்புறம் வந்து கனவு காதல் வந்து சாதாரணமாக இருக்கு. அது காதல் கதை மாதிரியா, அதனால வெளியே சொல்ல முடியாத வந்து துக்கத்தை வந்து டைரியிலேயே எழுதி வச்சு மனம் உள்ளே புழுங்கிக்கிட்டே இருந்ததுனால அதை சொல்லும் போது அத்தையா வந்து அது வந்து உதவுனது வந்து அது ரொம்ப அற்புதம். 4வது சொன்ன கதை இன்னும் அது ரொம்ப அற்புதம். அதை பத்தி சொல்றேன். இது வந்து வட்டார வழக்கில் வந்து அவங்க பெரும்பாலும் அவங்க வந்து அந்த அம்மா வந்து கதை ஆசிரியர் வந்து பெரும்பாலும் காரைக்குடி ராமநாதர் அந்த பக்கத்துல இருந்திருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனாலும் வந்து அந்த வட்டார வழக்கு அதே பாணியில நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, வேலுநாச்சியார் காவியம் படிச்ச மாதிரி நீங்களும் இந்த இதை சொன்னது வந்து அந்த ஊரோடய நாங்க சேர்ந்து போயிட்டோம் ஆசிரியர். அதனால வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. கல்வி எவ்வளவு அவசியங்கிறத வந்து ரொம்ப அடிப்படையா வந்து சொன்னீங்கன்னா அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த எல்லாத்தையும் விட தேவதைகள்னு அந்த கதைகளுக்கு பேர் வச்சாங்க பார்த்தீங்களா. எங்க வீட்லயே ஒரு தேவதை இருக்குது, பெண்ணாங்க. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால தேவதையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பெண்ணையும் வந்து பெத்த தகப்பனுக்கு வந்து எப்பயுமே பெண் பிள்ளைகள் தேவதைகள் தான், அந்த இதை மறுக்கவே முடியாது. அதனால இந்த அம்மாவோட அப்பா வந்து ஒரு தேவதையை தான் பெற்றிருக்காருன்னு சொல்லி நம்ம பெருமைப்படலாம். உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாராட்டுகள் ஆசிரியருக்கு.
வாசிச்ச விதத்தை உங்களுக்கு பெரிய பாராட்டுகள். ஏன்னா அவங்க எழுதுறதை விட இந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுங்கிறத வந்து ரொம்ப பக்குவமா சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப அருமையிலும் அருமை. அது வாழ்த்துக்கள். முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் அதை கடத்துறதுக்கு அவங்களுடைய வார்த்தைகளையே தான் சார் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதே வார்த்தைகள் சொன்னது வந்து எனக்கு டக்குன்னு எனக்கு வந்து இந்த மதுரை ராமநாடு அந்த பக்கத்தில் உள்ள அந்த வட்டார வழக்கில் இருந்த மொழியே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நானும் அந்த பகுதியை சேர்ந்ததுனால எனக்கு அந்த வழக்கு வந்து டக்குனு இதுனா நம்மூர் பாசமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மூர் பேசுற மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால அந்த உணர்வு பூர்வமா சொன்னோம். வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி ஸ்டீபன் சார், ரொம்ப நன்றி. நன்றி சார். ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப அழகா இருந்தது. ஆனா ஒரு கதையிலையுமே பெண்கள் எப்படி நிக்கணும் அப்படிங்கறது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்து நிக்கணும். அப்படி நிக்கும்போது அவங்க வந்து எவ்வளவோ பெரிய அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டாந்து நிறுத்தும் போது எந்தெந்த வகையில எல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காத ஒரு அம்மாவா இருந்தாலும் தனக்கு சமைக்க தெரியுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பெருமைதான். அதை வச்சு அவங்க வந்து மேல வர்றாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பெருமைதான். தடை படிப்புக்கு வரும்போது அதை கடந்து கெட்ட பேருன்னு ஒரு பேரு அவங்க சுமத்தினால் கூட அதையும் போய் கடந்து போய் அவங்க கலெக்டரா வர்றாங்க அப்படிங்கிறது, அதுவும் ஒரு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் துன்பங்கள் வரும். இந்த துன்பங்கள்ல இருந்தெல்லாம் அந்த பெண்கள் வந்து மேல வந்துருவாங்க. அதனால இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய துன்பமா கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி துன்பத்துல இருக்கிறவங்கள தூக்கி விடுற மாதிரியும் இந்த கதைகள்ல, அந்த 3வது கதை கூட அப்படித்தான். தன்னுடைய மேல தவறு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கூட ஏதோ ஒரு வகையில அவளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். அது காலம் கடந்து சில கஷ்டங்கள் கழிச்சு வந்தாலும் வரும், நீ நம்பிக்கையோட காத்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லா கதைகளுமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்கு உரியது. மிக சிறந்த கதை. நீங்க சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்ததுமா பிரேமாமா. நான் இத்தனை நாள் கேட்டதை விட இன்னைக்கு நான் கேட்கும்போது இந்த கதைகள் வந்து அப்படியே மெருகூட்டி அப்படியே பட்டை தீட்டி கொடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளவு அழகா இருந்தது இன்னைக்கு. நான் எல்லா நாளும் கேட்டதை விட இன்னைக்குதாம்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எடுத்துட்டு போன அந்த தோரணை, அந்த சொன்ன தொனி, அந்த கதையோடையே இணைஞ்சு நீங்க வந்தது ரொம்ப அற்புதம். வாழ்த்துகள்மா. நன்றிம்மா. நன்றி. நன்றி மேடம். காயத்ரி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரேமா மேடம், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எல்லாரும் நீங்க எமோஷனலா இருந்ததுன்னு சொல்றாங்க. நானும் அப்படிதான் பாக்குற மாதிரி இருக்கு. இல்லை எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல உங்களை பார்க்க. காரணம் மேபி நீங்க அந்த நீங்க இருந்த இடம், வேலை செஞ்ச இடம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாரையும் நீங்க நிறைய மக்களை, பெண்களை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி போராடுற பெண்களை. அது உங்களை பாதிச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் எழுதி வச்சிருக்கிறபடி சொல்றேன். ஓர்படியாள்ங்கிற வார்த்தை முதல்ல என்னை வந்து ஹிட் பண்ணுச்சு. அது ஏன்னா வந்து நான் தவறுதலா சொல்லிட்டேம்மா. அதுல எங்கேயும் சொல்லல. ஓர்படின்றது பிராமின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓரக்கத்தி அப்படின்றது தான் தமிழ்காரங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓர்படின்றது பிராமின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்க ஊர் பக்கத்துல ஓர்படியாள் அப்படின்னா படி எடுக்கிறோம்னு சொல்றோம்ல, நகல் எடுக்கிறோம்னு சொல்றோம்ல, அதே தரத்துல எல்லாரும் இருக்காங்கங்கிற பொருள்ல தான் ஓர்படியாள் அப்படின்னு சொல்றோம். ஓர்படியாள் எங்க ஊர்ல எல்லாம் நாங்க சொல்லுவோம், ஒத்து போனா ஓர்படி, நானும் சொல்ல வந்தேன், போலன்னா ஓர்படி இல்ல அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஒத்து போனா ஓர்படி அப்படின்னு. ஆமா, ஓர்படியா தான் சொல்லுவாங்க. அதை வந்து சில கலோக்கியெல்லாம் ஓப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் ஹிட் பண்ணுச்சுன்னா, இப்ப என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பேரெல்லாம் தெரியறது இல்ல. இந்த உறவு முறைகள்லாம் தெரியறது இல்ல. நாத்தனார் கூட அக்கான்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, அவங்கள அண்ணன்னு கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி கூப்பிடுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஏன்னா தமிழ்ல வந்து இந்த மாதிரி அழகழகான பேர், அது காரணம் இருக்கு. இப்ப அம்மா சொன்ன மாதிரி ஓர்படியால்னு ஏன் வச்சிருக்காங்கன்னு ஒரு காரணம் இருக்கு, அது எனக்கு தெரியும். அது மாதிரி இதை வந்து எழுத்துல கொண்டு வரும்போது மேபி இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி. அதே மாதிரி அவங்களோட இந்த சுயமரியாதை பயணிக்கிறதுங்கிறது என்னை ரொம்ப வந்து உழுக்குன ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் சுயமரியாதை வந்து ஆண்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறத விட இந்த கதையில வர மாதிரி பெண்கள்ட்ட இருந்து பெண்கள் நம்ம வாங்குறது தான் ஒரு, இந்த சுயமரியாதையை முதல்ல அழிக்கக்கூடியது பெண்களா தான் இருப்பாங்க. அது யாருமே வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, நம்மளுடைய உறவுகள்லயே மெயினா. அதுக்கப்புறம் வந்து
பாசிட்டிவ் தீர்வு அது வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ நான் அந்த கதையை படிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அதில் ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து ஒருவேளை நெகட்டிவா இவ்ளோ கஷ்டப்பட்டு முடிச்சிருந்தா, கண்டிப்பா எனக்கு அது வந்து அந்த உத்வேகத்த குடுக்காது. அதுவே ஒரு பாசிட்டிவா நான் பார்க்கும்போது, என்னோட நிலைமை எவ்ளோ மோசமா இருந்தாலும், இத பார்த்து எனக்கு ஒரு இது கிடைக்கும். அதனால அந்த கதைகள அப்படி முடிக்கிறதுல வந்து எனக்கு எப்பவுமே ஒரு இது இருக்கு. ஏன்னா, நல்லவன் செய்றவன் கெட்டு தான் போவான்னா, அப்ப சில பேர் வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? எதுக்கு பண்ணணும்? அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து படிப்பு அதாவது நம்மளோட ஜெனரேஷனோடயே முடியட்டும்னு சொல்லி நான் இன்னொரு நடிகை கூட சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு ஆச்சரியமா அவங்க சொல்லவும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயே வந்து நம்மளோட ட்ரீம்ஸ்க்கோ, இல்ல நம்மளோட படிப்புக்கோ நம்ம அவங்கள்ட்டயே போராடி தான் நம்ம வந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜெனரேஷனோட முடியணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, நான் வந்து பெண்கள் பொறுப்பா இருக்கணும். ஏன் பொறுப்பு இல்லாம மத்த விஷயங்கள சொல்றாங்க? ஏன் அதே மாரி படிச்சுட்டு குடும்பத்த வந்து பார்க்காம குடும்பத்த வந்து குடும்பத்துல செய்யறத ஒரு இழிவா நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம எவ்ளோ போராடி இந்த படிப்புங்கிறதையே இப்பதான் நம்ம வந்து சாதிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்மளுக்கு நெறைய பொறுப்பு இருக்கு. இப்ப இதெல்லாம் பாருங்க, எவ்ளோ வந்து கஷ்டப்பட்டு, எவ்ளோ இது பண்ணி வராங்க. எனக்கு வந்து ராஜம் கிருஷ்ணனுடைய கோலங்களும், கோடுகளும் அந்த கதையோடையே நானு பயணிக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட அது மாதிரியே இருந்தது. எனக்கு அது கூடயே பயணிக்கிற மாரி இருந்துச்சு. இப்ப அவங்க ஏன் எழுதியிருக்காங்க? எப்படி எழுதியிருக்காங்க? ஏன்னா, அவங்களுக்கும் இந்த மாரி அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. நன்றி மேம். தேங்க் யூ சோ மச். நன்றிம்மா, நன்றி. மகிழ்ச்சி காயத்ரி. இது யார் பேசல? பேசாதவங்க யார் இருக்கீங்க? பிரசன்னா, சிவகணி, பிரசன்னா. சிவகணி லேட்டா வந்தாங்க. பிரசன்னா பேசுறீங்களா? ரத்னவேல் சார் பேசுறீங்களா? பிரசன்னா வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். நானுமே வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். ஆனா கடைசி 2 கதை கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு விஷயம் எனக்கு பழசு ஞாபகம் வந்தது. அந்த வளைகாப்புக்கு தங்கச்சிக்கு வளையல் போடக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து, அது ஊர் பக்கம் எழுதின கதையா இருந்தாலும், இங்க என் கூட ஒர்க் பண்ற கலீகுக்கு அவங்க அம்மா வந்து பொண்ணுக்கு மருமகளுக்கு வளைகாப்பே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இத்தனைக்கும் வெல் எஜுகேட்டட் நல்ல ஹைலி ரெப்யூட்டட் ஃபேமிலி. அவங்களுக்குள்ள ஏதோ இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ். அதனால நான் வளைகாப்பு பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் வந்து என்னோட கலீக் கிட்ட சொன்னேன். இத்தனைக்கும் அவன் ஹெச்ஆர். நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதோட பெயின் என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். உங்க அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணாம போ. ஆனா அந்த பொண்ணுக்கு வளைகாப்பு பண்ணியே ஆகணும். இல்லைன்னா லைஃப் டைம் உனக்கு அது ஹர்ட் ஆகும் விஷால். அவன் பேர் விஷால் அப்படின்னு சொல்லி நானும் அவனும் போயிட்டு ஒரு மண்டபம் பார்த்து எல்லாமே அவங்க அம்மாக்கு பதிலா கூட இருந்து செஞ்சு அந்த பொண்ணு அவ்வளோ இப்ப வரைக்கும் அவளுக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்கு. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும், எந்த ஒரு நல்லது, கெட்டது எதுவா இருந்தாலும், நான் இல்லாம அவங்க வீட்ல இன்னைக்கு வரைக்கும் செய்யறதில்ல. அந்த பொண்ணுக்கு வளைகாப்பு செய்ய வச்சதுனால, அவங்க அம்மா, அப்பா, அவங்க என்டையர் ஃபேமிலிக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷம். எனக்கு அந்த இன்சிடென்ட் வந்து ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி நீங்க கடைசியா சொன்ன அந்த கதை ரொம்ப ஃபாஸ்ட்டா சொன்னா கூட, நம்ம பெரியவங்கள மதிக்கணும். எனக்கு எப்போதுமே நான் அத எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயம். அத அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நம்ம அத கேட்டு கடந்து தான் போகணும். அவங்களுக்கு குடுக்குற மரியாதைய நம்ம குடுக்கணும். அவங்க இல்லன்னா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். அத அந்த பொண்ணு அழகா செஞ்சான்றத நீங்க சொன்னது, அது 2மே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ. நன்றி, நன்றி. தேங்க் யூ சார். ரத்னவேல் சார் இருக்கீங்களா? சிவகணி வாங்க. மேம் 3 ஸ்டோரியும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நான் எல்லாமே கேட்டேன். ரொம்ப சிறப்பா சொன்னாங்க மேடம். எழுத்தாளரும் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. டிராவல் இருந்தனால லீவ் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணேன் சார். தேங்க்யூ. நன்றி, நன்றி. வாங்க செல்வகுமார் சார் வாங்க. செல்வகுமார் சார். இதோ வரேன் சார். பிரேமம்மா ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. உங்க கதைகள் நீங்க கதை சொல்றத நானும் கேட்டிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு கேட்கும்பொழுது கொஞ்சம் ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அந்த கதையில வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி இருந்ததுனால, அதே நேரத்துல உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம் இல்லைங்களா? ஜஸ்ட் அது கூடவே டிராவல் பண்ணி, எங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூடவே வந்து டிராவல் பண்ண வச்சீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு அதாவது என்னன்னா, இந்த மாதிரியானத கதை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லும்பொழுது
அந்த கதை எல்லாருக்குமே மனசுல வந்து ஆழமா பதிகிற மாதிரி இருக்குது பாருங்க. அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு கலோக்கியெல்லாம் சொல்றது. இப்போ வெறுமனே அதை கதை பார்த்து அப்படியே படிச்சோம்னாக்கா அது படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜஸ்ட் கேட்டுக்கிற மாதிரியா இருக்கும். ஆனால் இப்போ நீங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான்லாம் நிறைய எழுதி வச்சேன். ஆனால் நான் எழுதி வச்சது எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இனியும் இருந்தாலும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய கிடையாது. எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஏன்னா எல்லா லேடிஸும் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படிக்க படிக்க அவங்களுக்கு நிறைய பண்பு வந்து அதிகமாகிடுது. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் கொடுமை, மருமக அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் இருக்கான்றது எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு இருக்காங்க. ஸோ 2 பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமியார் சைடில் இருந்தோ எந்த சைடில் இருந்து எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் கிடையாது. அதே நேரத்தில் இவங்களும் வந்து அவங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் கொடுக்கறதில்ல. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் படிச்சிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொசைட்டியில் என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது. தெரியறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதில் அவங்க சொன்ன ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனவு காதலன் அதில் வந்து அந்த லேடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த வளையல் போடுறதுக்கான ஒரு இடைஞ்சல் பண்ணும்பொழுது எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாமன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதில் அந்த லேடி வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது போல தான் இப்போது இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது தான் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் பெருசாக தெரியறது கிடையாது. எங்கள் ஆண் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இதிலெல்லாம் ரொம்பவே அதாவது இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா டெஃபினட்டாக அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்வோம். பட் புரியாததுனால வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நினச்சிக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி கதைகளெல்லாம் கேட்கும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ள இவ்வளோலாம் வந்து ஒரு சில வேதனைகள் எல்லாம் இருக்குன்றத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை ரொம்ப அருமையாக நீங்கள் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து கடத்துனது ரொம்பவே மகிழ்ச்சி தான். ரொம்ப நல்லா இருந்தது. அருமையாக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி. வேற யாரா பேசுறீங்களா? ரத்ன வடிவேல் சார் இணைஞ்சிருக்காரு. ரத்ன வடிவேல் சார் வாங்க. மைக் ஆன் பண்ணுங்க. நான் கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன். நானும் அப்படினால முழுக்களையும் கேட்கலாம் போயிட்டு நான் கொஞ்சம் இந்த பின்னூட்டங்களை கேட்டு போட்டு நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல சார், பின்னூட்டங்களை அதை மட்டும்தான் கேட்டேன்னு சொல்லி முடிச்சுக்கிறாரு. ஓகே 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 பரவாயில்ல. ஆறுமுகம் சார் பேசிட்டாரா? ஆறுமுகம் சார் பேசிட்டாரு, எல்லாரும் பேசிட்டாரு. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் எதாவது பேசுறீங்களா? இல்ல சார், முடிச்சுக்கலாம். அருமை அருமை. மகிழ்ச்சி மேடம். ஒரு நல்ல, அதாவது எப்பயுமே உங்களோட எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்ட். நமக்கு வந்து இந்த வாய்ஸ் இருக்கும்போது அந்த புரிதல் இருக்கும். எல்லாருக்குமே தெளிவான ஒரு ஒளியர் ஓசை கிடைக்கும் போது நமக்கு அந்த புரிதல் வந்து தெளிவா கிடைக்கும். அப்போ இந்த கதை வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஆச்சுன்னா மேடமோட வாய்ஸ் கேட்கும் போது நமக்கு அப்படியே அந்த சூழலுக்கு போயாச்சு. மூணு கதைன்னு சொன்னாங்க, அப்புறம் 4வது கதைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுல நமக்கு தெரியாத ஆச்சரியமா அவங்க வந்து எழுத்தாளர் வந்து இங்க இருந்து அவங்களோட நேரத்தையும் பொருட்படுத்தாத அவங்க இவ்வளவுக்கும் ஒர்க்ல தான் இருக்காங்க, இருந்துட்டு இப்ப வந்து பேசிட்டு முன்னேற்றம் கொடுத்துட்டு போனது மகிழ்ச்சியா இருந்தது. நல்ல கதை. ஒரு நாமளும் ஒரு அந்த பார்வை ஒவ்வொரு நம்ம பக்கத்துல நடந்த விஷயங்களா இருந்தாலும் அதை பேசும்போது நாம என்ன செய்யக்கூடாதுன்றது நம்ம இதுல நம்ம ஒவ்வொரு பெண்களும் உணரணும்ன்றது. இப்ப இந்த சூழ்நிலை இப்போ வர தலைமுறையெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனாலும் சில இடங்கள்ல சில விஷயங்கள் இதே மாதிரி இருக்குதுன்றதுதான் வருந்தத்தக்க செய்தி. மகிழ்ச்சி. கேட்பவர்கள் அனைவரும் இத கொஞ்சம் அவங்க மாற்று கருத்துக்கு இது சிந்திப்பாங்க. ஆக்சுவலா 2025 ஜூன்ல தான் சார் இது பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. வில்லேஜ்ல அந்த கொஞ்சம் தள்ளி சின்ன நகரங்கள்ல இப்ப அந்த கதையில எடுத்தோம்னா அந்த மருமக காலையில 4 மணிக்கு எழுந்து பல் தேய்ச்சி இதெல்லாம் சொல்றதெல்லாம் அந்த சிறு நகரங்களில் இருக்கும் பெண்கள் நம்ம பார்த்திருக்கோம். நான்லாம் அந்த சின்ன நகரத்துல வளர்ந்ததுனால எனக்கு தெரியும். அந்த மாடு தொட்டி இதெல்லாம் வந்து அப்படியே நம்மள பொருத்தி பாத்துக்கிற அளவுக்கு கதைகள் வந்து ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் வெளியில தான் இருக்கு, சிட்டிக்குள்ள இருக்கு மேடம்.
இந்த நகரத்து வாழ்க்கையிலும் பலரோட இது வந்து இன்னும் அந்த பழைய கோணத்துல பாக்குற பெண்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி துருத்துன்னு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சி அவங்களோட ஒப்பீனியனை சொல்றது, இது வந்து தேவையில்லாத அவங்களோட பர்சனல் விஷயம். அதுல போய் நீ வந்து இப்படி செய்யற அப்படி செய்யற அப்படின்ற முதல் கதையிலயும் அதுதான், ரெண்டாவது கதையிலயும் ஒவ்வொரு கதையிலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த கடத்துறாங்கன்றப்ப அது தேவையில்லாத ஒரு மூளைச்சலவை தான். அந்த மாதிரி பண்றவங்க இன்னைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இல்லைன்றது தானே தவிர, நான் பலரை பாக்குறேன் இந்த மாதிரி பேசுறவங்க, இந்த மாதிரி கைம்பெண்ணா இருக்கிறவங்கள வந்து எதுக்குமே கூடாதவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இது அந்த பொண்ணு தவறு செய்யல, யாரோ செஞ்ச தவறு வந்து அந்த பெண் வந்து கல்யாணங்கள் மாப்பிள்ளை தப்பு செஞ்சதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஆனாலும் இந்த ஒரு மூட நம்பிக்கை இந்த மாதிரி கிரியேட் பண்ணி மத்தவங்க மேல இதை பழிய சொல்லி இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு கெட்டு போயிடும், நாளைக்கு நல்லா இருக்காதுன்றது தேவையில்லாத இவங்களுக்குதான் அசிரியா வந்து சொன்ன மாதிரி இவங்களே போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுதான் அங்க பிரச்சனை. இவங்க எல்லாம் வானத்துல இருந்து குச்சி இவங்க வந்து சொன்ன மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மாத்தணும்ன்றதுதான் இந்த மாதிரி கதைகள். அந்த கதைகள் வந்து உண்மையா ஒரு நல்ல ஒரு சமுதாய மாற்றத்தை வரும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிறு துளியா தான் நகர்த்திட்டு போனோம். மகிழ்ச்சி, நல்ல கதைகள் சொன்னீங்க. எழுத்தாளருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி சார், நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்லணும். தேங்க்யூ பிரேமாமா.